वाये नमः आन् பண்ண விட்டேன். व्यास उवाच तन्निशम्य वचः तस्य ताम्रस्य जगदम्बिका मेघगम्भीरया वाचा हसन्ती तम् उवाचः. ஸோ இங்கே வியாசர் சொல்லிட்டு இருக்கார். நம்ம போன வாட்டி என்ன பார்த்தோம், தேவி நீ அவனை கல்யாணம் பண்ணினா அவன் உன்னோட பிள்ளை வரைக்கும் ராஜாவாக இருக்கலாம், அதனால் நீ சந்தோஷப்படுவ, வயசு காலத்துக்கு கூட உனக்கு ஆனந்தமேன்னு சொல்லிட்டான். அப்போ தேவி அதெல்லாம் கேட்டுட்டு பதில் சொல்கிறான். தன்னிஷம்யா அந்த வார்த்தையை கேட்டு, தஸ்ய தாமிரஸ்ய வச்சக தாமிரன் இப்படி சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட ஜெகதம்பிகா ஜெகத்துக்கே அம்பாவாக தாயாக இருக்கக்கூடியவள் மேக கம்பீரையா வாச்சா இடி போல அப்படி ஒரு குரல், அந்த இடி போன்ற குரலால் ஹசந்தி தம்புவாச்சக சிரிச்சுண்டே அவனை பார்த்து பேசினாள். व्यास उवाच तन्निशम्य वचस्तस्य ताम्रस्य जगदम्बिका मेघगम्भीरया वाचा हसन्ती तम् उवाचः. देव्युवाच गच्छ ताम्रपतिं ब्रूहि मुमूर्षुं मन्दचेतसं महिषं च अतिकर्मामार्तं मूढं ज्ञान विवर्जितम्. தேவி சொல்கிறா, கச்ச தாமிர போப்பா, நீ போய் சேரு. பதிம்ரூஹி உன்னுடைய தலைவன், இங்கே பார்த்தீங்கன்னா தலைவன் அர்த்தம், உன்னுடைய தலைவனை பார்த்து சொல்லு. முமூர்ஷு அவன் யார், மரணிக்க விரும்பக்கூடியவன். முமுக்ஷுன்னு சொன்னால் மோட்சத்தை அடைய விரும்பக்கூடியவன் அர்த்தம். முமூர்ஷுகு அப்படின்னு சொன்னான்னா இறக்க விரும்புபவன். ஸோ சாகிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு இப்போ என் கையில் வந்தால் மாட்டின்னா அவனுக்கு சாவுதான். அப்படி ஆசை மரணிக்க ஆசையுடைய அவனை பார்த்து மந்த சேத்தசம் அறிவு கெட்டவன் அஜ்ஞானி அவனை பார்த்து சொல்லு. மகிஷாசுரன்ட்ட அதிகாமார்த்தம் அப்படியே பேராசை பிடிச்சி அலையறா, என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறானே, எவ்வளோ ஒரு காமம் இருக்கவன்ட்ட. அப்படிப்பட்ட ஆர்த்தன், காமத்தினால் பீடிக்கப்பட்டவன், மூடன் ஞான விவர்ஜிதம் அறிவு கெட்டவன், அவனை பார்த்து சொல்லு நான் ஆரம்பிக்கிறான். देव्युवाच गच्छ ताम्रपतिं ब्रूहि मुमूर्षुं मन्दचेतसं महिषं च अतिकामार्तं मूढं ज्ञानविवर्जितम्. यथा ते महिषी माता प्रौढायवस पक्षिणी न अहं तथा शृङ्गवती लम्बपुच्छा महोदरी. யதாத்தே மகிஷி மாதா, எப்பா டேரக்ட் ஸ்பீச்சில் வந்துடுது. இப்போது மகிஷனை பார்த்து டேரெக்டாக பேசுகிற மாதிரியே சொல்கிறான். இப்போது உன்னுடைய அம்மா மகிஷி எருமை, உன்னுடைய அம்மா எருமை, மாதா தே மாதா மகிஷி, உன்னுடைய அம்மா எருமை. ப்ரௌடான்னு சொன்னானது நல்ல வயசு, நல்ல ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு வயசு, தருண வயசு. யவபட்சினி, யவசுங்கிறது இந்த கோதுமையோட புல் மாதிரி, அந்த புல்லெல்லாம் சாப்பிடக்கூடியது, எருமை தானே சாப்பிடும். ஸோ அப்படிப்பட்ட உன்னுடைய அம்மா நாகம் ததா சிங்கவதி, எனக்கு என்ன எறும்பு மாதிரி கொம்பு இருக்கான்னு, நான் அவளை மாதிரி எனக்கு ஒன்றும் சிங்கமெல்லாம் இல்லை, கொம்பெல்லாம் கிடையாது, நான் ஒன்றும் எருமை கிடையாது. லம்ப பூச்சா அது மாதிரி எனக்கு ஒன்றும் வால் கிடையாது, எருமைக்கு இருக்கிற வால் மாதிரி எனக்கு ஒரு நீண்ட வாலெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. மகா உதரி, எருமைக்கு பெரிய வயிறு இருக்கும், அந்த மாதிரி எனக்கு வயிறும் கிடையாது, நான் எருமை ஸ்வரூபி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். நேராக மகிஷனை பார்த்து பேசுகிற மாதிரியே பேசுகிறா. இப்போ यथा ते महिषी माता प्रौढा यवसभक्षिणी न अहं तथा शृङ्गवती लम्बपुच्छा महोदरी. न कामये अहं देवेशं न एव विष्णुं न शङ्करं धनदं वरुणं न एव ब्रह्माणं न च पावकम्. ஸோ தேவேஷம் தேவர்களுக்கெல்லாம் ஈசனான இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையோ நான் காமையே, எனக்கு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை கிடையாது, எனக்கு அந்த காமமே கிடையாது. நைவ விஷ்ணுவை எனக்கு ஆசைப்படுறது கிடையாது, சங்கரன் எனக்கு சிவன் வேண்டாம், பிரம்மா வேண்டாம். தேவேஷங்கிறது இங்கே பிரம்மான்னு எடுத்துக்கணும், இல்லை நைவ பிரம்மானம் தனியாக வேறு வருது. ஸோ சதாசிவனோ பிரம்மாவோ விஷ்ணுவோ சங்கரனோ, தனதம்னா குபேரன், தனத்தை கொடுக்கக்கூடியவன் குபேரன். வருணனையும் எனக்கு வேண்டாம், யாரையுமே நான் ஆசைப்படுறது கிடையாதுப்பா. நச்ச பாவகம் அக்னி, ஸோ லோகபாலகர்களையும் நான் ஆசைப்படுறது கிடையாது. ஈசனான பிரம்மா விஷ்ணு சிவன் யார் மேலே எனக்கு ஆசை கிடையாது. कामये अहं देवेशं नैव विष्णुं न शङ्करं धनदं वरुणं दैव ब्रह्माणं च न च पावकम्. एतान् देवगणान् हित्वा पशुं केन गुणेन वै वृणोमि अहं वृथा लोके गर्भणा मे भवेत् इति. ஏதான் தேவகணான் ஹித்வா, இப்பேற்பட்ட தேவ கூட்டமே இருக்குது, இப்போ உயர்ந்த போஸ்ட்டில் இருக்குது, அவளெல்லாம் தேவர்களையெல்லாம் விட்டு ஹித்வா அவர்களையெல்லாம் விட்டுட்டு பசும் ஒரு மிருகம் எருமை
அது யார் எந்த குணத்தை வச்சுண்டு இந்த எருமைக்கு என்ன குணம் இருக்குதுன்னு நினச்சிட்டு அது யாரையா கல்யாணம் பண்ணிப்பாளா யாராவது? விருணோமி அகம் விருதா லோகே, வேஸ்ட்டாக இந்த உலகத்தில் ஒரு பசுவை போய் விருணோமின்னா வரிப்பேன்னா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கலாமா? கர்ஹணாமே பவேதிதி, எனக்கு அது இழிவு. நான் அப்படிலாம் நினைக்கிறது கூட பாவம், அது எனக்கு இழிவைத்தான் உண்டாக்கும். एतान् देवगणान् हित्वा पशुं केन गुणेन वै वृणोमि अहं वृथा लोके गर्भणा मे भवेत् इति। न अहं पतिं वरा नारी वर्तते मे पतिः प्रभुः सर्वकर्ता सर्वसाक्षी हि अकर्ता निस्पृहः स्थिरः। ஸோ நான் அகம் பதிம்பரா நாரி, நான் பெண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டா, நான் தேஜஸோட உருவமாக ஒரு பெண் ரூபம் சும்மா எடுத்துகிட்டு இருக்கேன், அவ்வளோதானே சொல்லியிருக்கா ஏற்கனவே. ஸோ நான் பதியை விரும்பக்கூடிய பதிம்பரா, பதியை வரிக்கணும், என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெண் கிடையாதுப்பா. நான் அகம், நான் அப்படி கிடையாது, நான் அந்த பெண் அல்ல. வர்த்ததே மே பதிகி பிரபு, எனக்கு ஒரு பிரபு இருக்கார், பரமாத்மா. வர்த்ததே மே பதி, எனக்கு ஏற்கனவே ஒரு பிரபு இருக்கார், அவருடைய சக்தியாகத்தான் நான் இருக்கேன். எனக்கு ஏற்கனவே அந்த பதி ஒருத்தர் இருக்கார். சர்வகர்த்தா, எல்லாத்தையுமே செய்யக்கூடியவன் அப்பேற்பட்ட பகவான். சர்வ சாட்சி, எல்லா விஷயத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியவர். அகர்த்தா, எதுவுமே செய்ய மாட்டார். நிர்குண வடிவமாக இருக்கும்போது அப்படியே தட்சிணாமூர்த்தி கோலத்தில் உட்காண்டிருப்பார். அப்படி அகர்த்தாவாக ஒரு காரியமும் செய்யாமல், நிஸ்பிருக, எந்த அட்டாச்மெண்ட் கிடையாது, அப்படிப்பட்டவர். ஸ்திரக, ஸ்திரமான சுபாவத்தை உடையவர், ஸ்திரமாக இருக்கக்கூடியவர், என்றுமே அழியாத்தவர். அப்படிப்பட்டவர் ஏற்கனவே எனக்கு ஒரு பத்தின்னு ஒருத்தர் இருக்கார். நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய நாரியாக நான் இங்கே வரலை. न अहं पतिं वरा नारी वर्तते मे पतिः प्रभुः सर्वकर्ता सर्वसाक्षी हि अकर्ता निस्पृहः स्थिरः। निर्गुणः निर्ममः अनन्तः निरालम्बः निराश्रयः सर्वज्ञः सर्वगः साक्षी பூர்ணஹ பூர்ணாசயஹ சிவஹ. ஸோ நிர்குணக, என்னுடைய பகவான், என்னுடைய பிரபு ஆகப்பட்டவர் நிர்குண, குணங்கள் எல்லாம் தாண்டியவர் அவர். நிர்மமக, மமக்காரம் கிடையாது. அனந்தக, எல்லையற்றவர், எல்லைன்னு ஒன்று வகிக்க முடியாது அவருக்கு. நிராலம்பக, அவருக்கு ஒரு காரணம் வேணுமா? அவருக்கு ஒரு கொழுகொம்புன்னு ஏதாவது ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? காரணமற்றவர், ஆலம்பனமே கிடையாது அவருக்கு. நிர் ஆශ්‍රயக, ஆශ්‍රயம்னு அவருக்கு ஒரு காரணமாக இருக்கிறது தான் ஆශ්‍රயம். ஸோ உலகத்துக்கு காரணம் ஆශ්‍රயம் யாருன்னு சொன்னான்னா அது பகவான்னு சொல்கிறோம். உலகத்தோட காரணம் ஆශ්‍රயம் யார்? பகவான் சொல்கிறோம். ஆனால் அவருக்கு ஆශ්‍රயம்னு ஒன்றும் கிடையாது. அவர் காரணமற்றவர், கொழுகொம்புன்னு ஒரு அட்டாச் இது கிடையாது, பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சர்வஜக, எல்லாம் அறிந்தவர். சர்வகக, எங்கும் நிறைந்தவர், ஓம்னி ப்ரெசன்ட், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவர் அவர். சர்வகக. ஸோ சாட்சி, சாட்சின்னு அது பார்க்கக்கூடியவரோட தான். அவர் இதை பண்ணு அதை பண்ணுன்னெல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டார், சர்வ சாட்சியாக இருப்பார். ஸோ நம்ம கான்ஷியன்ஸ் மாதிரி தான் அது. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்குமே தவிர நீ அதை பண்ணி ஒரு சமயத்தில் நமக்கு ஒரு ஸ்பூர்த்தி ஏற்படும். இது தப்பு பண்ணுறோமோன்னு ஒரு ஸ்பூர்த்தி ஏற்படுறது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? கான்ஷியன்ஸ் நம்மளை தடுக்கிறதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் கான்ஷியன்ஸ் வெறும் சாட்சியாக தான் இருக்கக்கூடியது. பூர்ணமாக இருக்கக்கூடியவர் என்னுடைய கணவருங்கிறான். ஸோ பரிபூர்ணமானவர் அவர். பூர்ண ஆசையக, அவருக்கு ஹிருதயத்தில் இன்னும் கிடைக்கணும், இன்னும் ஏதாவது அடையணும் அப்படிங்கிற ஆசையும் கிடையாது. ஸோ ஆப்த காமக, எல்லாத்தையும் அடைந்தவர். சிவக, மங்களத்தை உடையவர். சிவம்னாலே மங்களம், மங்களத்தை உடையவர். அப்பேற்பட்டவர் என்னுடைய கணவர். நீ என்னத்தையோ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னெல்லாம் சொல்லவே சொல்லாதே. निर्गुणः निर्ममः अनन्तः निरालम्बः निराश्रयः सर्वज्ञः सर्वगः साक्षी पूर्णः पूर्णाशयः शिवः. सर्व आवास क्षमः शान्तः सर्वदृक् सर्वभावनः तं त्यक्त्वा मगिषं मन्दं कथं सेवितुम् उत्सहे. சர்வ ஆவாச சமகன ஃபிட்டு. ஸோ அவர் ஃபிட்டாக இருக்கார். எதுக்கு ஃபிட்டாக இருக்கார்? எல்லாருக்குள்ளேயுமே உட்காந்துருக்கிறதுக்கு சாமர்த்தியம் உண்டு அவருக்கு. எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு என்னுடைய கணவருக்கு. சாந்தக, அமைதியானவர். சர்வதிற்கு, எல்லாரையும் பார்க்கக்கூடியவர், எல்லாரையும் அட் அ டைம் எல்லாருக்குள்ளே என்ன நடக்கிறதுங்கிறத அறியக்கூடியவர். அதான் சர்வஜன். ஸோ சர்வ பாவனக, பாவனம்னா ரக்ஷா, பாவனை. ஸோ சர்வ பாவனக, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர். தம் தியக்துவா, அவரை போய் விட்டுட்டு மகிஷம், இந்த எருமை,
மந்தம் மந்த புத்தி உடையது, அறிவே கிடையாது, அஜ்ஞானத்துக்கோட அடையாளமாக இருக்கக்கூடியது. கதம் சேவித்து உற்சகே, எப்பா தாமரா போய் சொல்லு, இந்த மகிஷன் நான் எப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுவேன், அவனை போய் பஜி பஜிங்கிறே கொண்டாடுங்கிறே, யாராவது அவனை பஜிக்கணும் சேவிக்கணும்னு நினைப்பாளா, உற்சாகமாக இருப்பார்களா? सर्व आवासक्षमः शान्तः सर्वदृक् सर्वभावनः तं त्यक्त्वा महिषं मन्दं कथं सेवितुम् उत्सहे प्रबुद्ध्य युध्यतां कामं करोमि यमवाहनम् अथवा मनुजानां वै करिष्ये जलवाहकम्. ஸோ பிரபுத்திய அவனை முழிக்க வைனா தூங்கிட்டு இருக்கான், என்ன நடக்கிறதே தெரியாமல் உட்காந்துருக்கான் அவனை நீ போய் சொல்லு, இந்த மாதிரி தேவி வந்து இதுக்கெல்லாம் லாயக்கப்பட மாட்டா, சண்டைக்கு தான் ரெடியாக இருக்கான்னு சொல்லு. யுத்தியதாம் காமம் யமவாகனம் கரோமி. ஸோ அவனை நான் வந்து யமனுக்கு வாகனமாக அனுப்பிவிடுறேன். அவன் அந்த மகிஷன் எருமையில் தானே வர்றார் யமன். ஸோ இந்த மகிஷனை நான் வந்து யமனுக்கு வாகனமாக நான் அனுப்பிச்சுவிடுறேன், அவனை வந்து யுத்தம் பண்ண சொல்லு, கூப்பிடு அவனை. அதவா மனுஜானாவை இல்லாட்ற மனிதர்கள் போகிறதுக்கு எருமையாக இருக்கட்டும், யம வாகனமாக இல்லாட்ற மனுஷர்கள் எருமை மேலே ஏறி போகிற மாதிரி அவனை ஆக்கிவிடுறேன் நான். கரிஷியே ஜலவாககம். ஜலவாகக்கம்னா தண்ணி வண்டியில் பூட்டி கூட்டு போகலாம்னு அர்த்தம். ஸோ தண்ணி வண்டி ஒன்று இருக்குது, அதை எருமையை பூட்டி இழுக்க வைப்பா இல்லையா, மனுஷர்கள்லாம் தண்ணி வண்டியில் காளையை பூட்டுவா, இல்லாட்டி எருமையை பூட்டி கொண்டு போட்டோம், அது மாதிரி ஆக்கிவிடுறேன் அவனை, யுத்தம் பண்ண வர சொல்லுன்னு சொல்கிறான். प्रबुद्ध्य युध्यतां कामं करोमि यमवाहनम् अथवा मनुजानां वै करिष्ये जलवाहकम्. இந்த வாகனம் வாககம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க. வாகனம்ங்கிறது மேலே ஏறி உட்காருது, வாககம்னா இழுத்துட்டு போகிறது, வகிக்கக்கூடியது, அதை தண்ணியை இழுக்கக்கூடியதாக வகிக்கிறது, இழுக்கக்கூடியதுங்கிற அர்த்தம் வருது. வாகனம்னு இல்லை, அது வாககம், தண்ணி வண்டியை இழுத்து கொண்டு போகக்கூடியது, அது ரொம்ப அழகாக இருக்குது. வாகனம் வாககம். राधे कृष्ण मैम. जीवित अथवा जीवित जीवित इच्छास्ति चेत् पाप गच्छ पातालम् आशु वै समस्तैः दानवैः युक्तः तु अन्यथा हन्मि சங்கரே. ஜீவித இச்சா அஸ்தி சேத், அவனுக்கு உயிர் வாழணும் ஜீவிக்கணுங்கிற ஆசை இருந்தால், பாப்பா ஹே பாப்பியே தாமரனேன்னு கூப்பிட்றா, பாப்பா கச்ச பாத்தாளம் ஆசுவை இல்லை மகிஷன்ட்ட டேரெக்டாக பேசலாம், மாற்றி மாற்றி சொல்கிறா. பாப்பாங்கிறது ஷிமே அட்ரஸ் இவன் தாமரன் ஆர் இவன் மகிஷன். ஸோ அந்த பாபி கச்ச போப்பா பாதாளம் ஆசு, பாதாளத்துக்கு போயிடு, உயிர் வாழணுன்னா பாதாளத்துக்கு போய் சௌக்கியமாக இரு. சமஸ்தைர் தானவைகி யுக்தக அப்படின்னா நேராக மகிஷனை தான் பார்த்து சொல்கிறா, இவன் மகிஷனை தான் அட்ரஸ் பண்ணுறான். ஸோ எல்லா தானவர்களையும் அசுரர்களையும் கூட்டிட்டு போ பாதாளத்துக்கு, யுக்தக சேர்ந்து. அந்யதா ஹன்மி சங்கரே, இல்லாட்டினா உன்னை சங்கரம்னா போரில் உன்னை நான் கொல்வேன். அந்யதானா நீ போகலையானா, பாதாளத்துக்கு போகலையானா நான் உன்னை கொல்லுவேன். ஜீவிதா இச்சாஸ்தி சேத் பாப கச்ச பாதாளமாசு வை சமஸ்தைஹி தானவைஹி யுக்தஹ து அன்யதா ஹன்மி சங்கரே. कामं सदृशयोः योगः संसारे सुखदः भवेत् अन्यथा दुःखदः भूयात् अज्ञानात् यदि कल्पितः. ஸோ சதுருஷயோகோ யோக காமம் சம்சாரே அப்படிங்கிற, அதாவது சமமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே குலம், அந்த நல்ல குலமாக இருக்கணும், அந்த மாதிரி குலம் கோத்திரம்லாம் பார்த்து அப்படி தான் கல்யாணம் பண்ணணும். ஸோ அதனால் சமமானவர்களுடைய சேர்க்கை ஆகப்பட்டது நிச்சயமாக சம்சாரத்தில் உலகத்தில் அது இது சுகதக பவேத், சுகத்தை கொடுக்கும், அது அந்த மாதிரி கல்யாணம் தான் சுகத்தை கொடுக்கும். அந்யதா இல்லாட்டுனா துக்கதக பூயாத்து, துக்கம்தான் வரும். ஒரு மேல் குளத்தில் பிறந்தவன் கீழ் குளத்தில் பிறந்தவன் கல்யாணம் பண்ணாலே அங்கே சேர்க்க ரொம்ப சரிப்படாது, டெய்லி சண்டை தான். ஸோ அப்படி துக்கத்தை தரக்கூடியது. அஜ்ஞானாத் எதி கல்பித்தகன்னு செய்யப்பட்டது. இவ்வாறு அஜ்ஞானத்தினால ஒரு மேலும் கீழும் உள்ள 2 பேர் கல்யாணம் பண்ணிண்டா அது துக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். कामं सदृशयोः योगः संसारे सुखदः भवेत् अन्यथा दुःखदः भूयात् अज्ञानात् यदि कल्पितः. राधे कृष्ण मैम. ஒரு சின்ன कः त्वम् असि यत् ब्रूषे पतिं मे भज भामिनी क्व अहं क्व महिषः श्रृङ्गी सम्बन्धः कीदृशः द्वयोः. மகிஷக ஸ்ருங்கி, அந்த ஸ்ருங்கி லெஃப்டில் போட்டுடுங்க. மூர்க்கக தொமசி, தாம்ரா நீ முட்டாளுங்கிறா, தொமசி மூர்க்கக எது ப்ரூஷே நீ சொல்கிற,
பதிம்மே பஜபாமினி, என்னுடைய தலைவனை, பதி என்னுடைய தலைவனை, என்னுடைய மகிஷனை கொண்டாடு பாமினின்னு சொல்கிறிய நீ ஒரு முட்டாள் மூர்க்கன். குவா அகம், நான் எங்கே இருக்கேன்ப்பா? குவா மகிஷக ஸ்ருங்கி, அது எருமை, கொம்புள்ள எருமை, அவன் எங்கே இருக்கான்? சம்பந்தக கீதிருஷக துவயோகோ, எங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் வரும்ன்ட்டு நீ இப்படி சொல்கிற, பேசுகிறிய நீ முட்டாளான்னு கேட்குறான். मूर्खः त्वम् असि यत् ब्रूषे पतिं मे भज भामिनी क्व अहं क्व महिषिः शृङ्गी सम्बन्धः कीदृशः द्वयोः गच्छ युध्यस्व वा कामं हनिष्ये अहं स बान्धवं यज्ञभागं देवलोकं नो चेत् त्यक्त्वा सुखी भव. ஸோ கெச்ச போ, நீ போ, மகிஷன்ட்ட போ. யுத்தியஸ்வா காமன், இல்லாட்டா எங்கிட்ட நின்று சண்டை போட்டுன்று. இப்போ நேரம் எங்கிட்ட நீ சண்டை போடலாம். கனிஷியே அகம்சா பாந்தவம், எல்லா பந்துக்களோடு சேர்த்து எல்லாரையும் நான் கொல்லுவேன். யஜ்ஞபாகம் தேவலோகம், யஜ்ஞபாகத்தை கொடுக்கணும். நீங்கள்லாம் தேவலோகத்தில் தான் கிடைக்கணும், அவளுக்கு தான் கிடைக்கணும். இந்திரனுக்கு தான் அந்த யஜ்ஞபாகத்தை கொடுக்கணும். நோச்சேத், அப்படி இல்லையானால் தெக்துவா சுகி பவ, விட்டுட்டு ஓடி போயிடுக்கும். பரவாயில்ல, நீங்கள் சண்டை போட்டு சாகணும்னு கூட நான் சொல்லலை. இந்த தேவலோகத்தை விட்டு போயிடுங்கள், யஜ்ஞபாகத்தை தேவர்கள் கிடைக்கட்டும். गच्छ युध्यस्व वा कामं हनिष्ये अहं स बान्धवं यज्ञभागं देवलोकं नेचेत् त्यक्त्वा सुखी भव. व्यास उवाच इत्युक्त्वा सा तदा देवी जगर्ज वृषम् अद्भुतं कल्पान्तसदृशं नादं चक्रे दैत्यभयावहम्. ஸோ வியாசர் இங்கே ஜனமேஜின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கதையெல்லாம் இத்தியுக்துவா, இவ்வாறு சொல்லிவிட்டு தேவி சொல்லிட்டு தாமரை பார்த்து போய் யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக வர சொல்லுவோம் மகிஷனான்ட்டு. ஜகர்ஜ பிருஷம் அத்புதம், தேவி அப்படி நாதம் பயங்கர கம்பீரமான சவுண்டு கொடுக்குறா, கர்ஜனை பண்ணுறா, அற்புதமான நாதமாக இருக்குது. கல்பாந்த சதிருஷம் நாதம், பிரளயமே வரப்போகிறதோ, கல்பகாலம் முடிய போகிறதோ அப்படிங்கிற மாதிரி இடி, அந்த மாதிரி இடி போல் சத்தம் உண்டாக்குறா. நாதம் சக்கரே செய்தாள் தைத்திய பயாவகம், அசுரர்களுக்கெல்லாம் அப்படியே ஜுரம் காண்றது, அப்படி ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நாதத்தை தேவி உண்டாக்கினாள். व्यास उवाच इत्युक्त्वा सा तदा देवी जगर्ज वृषम् अद्भुतं कल्पान्तसदृशं नादं चक्रे दैत्यभयावहम्. चकम्पे वसुधा चेलुः तेन शब्देन भूधराः गर्भाश्च दैत्यपत्नीनां संस्रस्. இது எப்படி மேம்? இது சஸ்ரம்சுஹு ஸ்ரசம்சுஹு கர்ஜிதஹ ஸ்வனாத் கர்ஜிதஸ்வனாத். சஸ்ரம்சுஹுன்னு சேர்த்து படிக்கலாம். சஸ்ரம்சுஹுங்கிறத சஸ்ரம்சுஹு. ஓகே. வசுதா சகம்பே, பூமி நடுங்கியது அப்படின்னு எர்த்குவேக், அந்த கர்ஜனையினால பூமியே எர்த்குவேக் வருதான். சேலுகு அசைந்தது, தேன சப்தேன பூதராக, பூதரான மலைகள், பூமியை தரிக்கக்கூடியவை மலைகள், அந்த மலைகளெல்லாம் அந்த சத்தத்தினால அவைகளும் அசையிறது. கர்ப்பாஷ்ட தைத்திய பத்னினாம், அசுர பத்னிகளுடைய கர்ப்பம் எல்லாம் கலையிறது, இந்த சத்தத்தினாலே கர்ப்பம் கலைந்தது. சஸ்ரம்சுகு கர்ஜித ஸ்வனாத், சஸ்ரம்சுகுன்னா விழுந்தது, கர்ப்பம் கலையிறது, கர்ப்பம் கலைஞ்சு விழுந்தது, வழுகி விழுந்தது. கர்ஜித ஸ்வனா, தேவியோட கர்ஜனையோட சத்தத்தினால, ஸ்வனம்னா சத்தம், அந்த சத்தத்தினால கர்ப்பம் கலைந்ததுன்னு. चकम्पे वसुधा चेलुः तेन शब्देन भूधराः गर्भाश्च दैत्यपत्नीनां सस्रंसुः गर्जितः स्वनात्. ताम्रः श्रुत्वा च तं शब्दं भयत्रस्तमनाः तदा पलायनं ततः कृत्वा जगाम महिष अन्तिकम्. ஸோ தாமிரன் தம் நாதம் சுத்வா, தாமிரனுக்கு பயங்கர பயமாயிடுது அந்த சத்தத்தை கேட்டு. பயத்ரஸ்தமனாகா, பயத்தினால நடுங்கக்கூடிய மனசோடு கூட, ததா அப்பொழுது பலாயனம் ததக கிருத்வா, அடித்து பறண்டு ஓடுறான். இப்போ புறமுதுகிட்டு ஓடுறதுன்னு சொல்கிறது பலாயனம் சொல்லும்போது, அப்படியே ஓடுறானாம். ஜகாம மகிஷாந்திகம், நேராக மகிஷாசுரன்கிட்ட வந்துட்டான் ஓடி எடுத்து இந்த சத்தத்தை கேட்டு. ताम्रः श्रुत्वा च तं शब्दं भयत्रस्त मनास्तदा पलायनं ततः कृत्वा जगाम महिष अन्तिकम्.
नगरे तस्य ये दैत्याः ते अपि चिन्ताम् अवाप्नुवन् बदिरीकृतकर्णाश्च पलायनपरा नृप ஹே ஜனமேஜயா நிருப, ஹே ராஜாவே ஜனமேஜயா, தஸ்ய நகரே அவனுடைய நகரத்தில் ஏ தைத்தியாக எந்தெந்த அசுரர்கள் இருந்தார்களோ தே அப்பி அவர்கள் கூட சிந்தாம் அவாப்னுவன் ஒரே கவலையாயிடுது. என்னவோ பயங்கர கர்ச்சனையாக இருக்கே, இந்த தேவியோட சண்டை போடத்தான் முடியுமா, நம்மளால் ஜெயிக்கத்தான் முடியுமாங்கிற பயம் எல்லாருக்குமே வந்துடுது. அந்த நகரத்தில் உள்ள அசுரர்கள் எல்லாருமே பயப்படுறா. பதிரீகிருத கர்ணாகா, பதிரின பதிரகன்னு சொன்னால் செவிடுன்னு அர்த்தம். ஸோ பதிரீகிருத கர்ணாகா, காதலை செவிடாயிடுது. இந்த சத்தத்தை கேட்டு காது செவிடாருது. அப்படிப்பட்ட சத்தத்தினால பலாயன பராகா, அவளுமே ஓடியே போயிடலாமா, அந்த நகரத்தை விட்டே ஓடிடலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்துருத்தோ அவளுக்கு இந்த சத்தத்தை கேட்டு. नगरे तस्य ये दैत्याः ते अपि चिन्ताम् अवाप्नुवन् मदिरीकृतकर्णाश्च पलायनपरा नृप तदा क्रोधेन सिंहः अपि ननाद वृषमुत्सटः तेन नादेन दैतेया भयं जग्मुः अपि स्फुटम् குரோதேன சிம்ஹகாப்பி, கோபம் வந்துடுது. சிங்கத்துக்கும் கோபம், தேவிக்கு கோபம் தான், சிங்க தேவியோட வாகனம் இல்லையா, அந்த சிங்கத்துக்கும் கோபம் வந்துருதா, அது நனாத அது கடிச்சிக்கிறது, சிங்கம் பிளிறது. பிரிஷம் உத்சட்டகன்னு சட்டகன்னு பிடரி மயிர் இல்லையா, ஜடைங்கிறது மனுஷனுக்கு சிவனுக்கு ஜடைமோ, இந்த பன்றிக்கு சிங்கத்துக்கு எல்லாம் சட்டகன்னா அதோட பிடரி மயிர். ஸோ அந்த பிடரி மயிரெல்லாம் பொங்க, வேரி மயிர் பொங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மயிரெல்லாம் தூக்கி, முடியெல்லாம் தூக்கி பிரிஷம் அப்படி தூக்கி எடுத்து கர்ஜிக்கிறது தான் சிங்கம். தேன நாதேன, இன்னும் அதோட சிங்கத்தோட சத்தத்தை கேட்டு தைத்தேயாக பயம் ஜத்முகு, ரொம்ப பயம் வந்துருது. இந்த சிங்கம் வேற கர்ஜனை பண்ணின உடனே ரொம்ப பயப்பட்டார்கள். அப்படி ஸ்புட்டம்னு நல்லா பயந்தார்கள். तथा क्रोधेन सिंहः अपि ननाद वृषम् उत्सटः तेन नादेन दैत्याः भयं जग्मुर् अपि स्फुटम् ताम्रं समागतं दृष्ट्वा हयारिः अपि मोहितः चिन्तयामास सचिवैः किं कर्तव्यम् अतः परम्. ஸோ ஆகதம் தாமிரம், திரும்பி வந்திருக்கானே இந்த தாமிரன், அதை பார்த்து திருஷ்டுவா பார்த்து, ஹயாரிங்கிறது மகிஷன், இந்த குதிரைகளோடு எதிரிங்கிற அர்த்தம். ஸோ அந்த மகிஷன் மோகிதக, அவனுக்குமே ஒரு மோகம் ஏற்படுத்து, நம்ம மயக்கம் வந்துடுது, ஜெயிக்க முடியுமாங்கிற சந்தேகம் வந்துடுது, பயம் வந்துடுது. ஸோ சிந்தையா மாச சச்சிவைஹி, இப்போ ஆலோசனை பண்ணுறான், திருப்பி அந்த மந்திரிகளெல்லாம் கூப்பிட்டு கிம் கர்த்தவியம் தப்பரம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஆலோசனை பண்ணுறான். இப்போ ताम्रं समागतं दृष्ट्वा हयारिरपि मोहितः चिन्तयामास सचिवैः किं कर्तव्यम् अतः परम्. दुर्ग्रहो वा कर्तव्यः युद्धं निर्गत्य वा पुनः पलायने कृते श्रेयः भवेद्वा दानव उत्तमाः. दुर्गग्रहः, ओके துர்கிரக வா கர்த்தவியக, நம்ம கோட்டைக்குள்ளே உட்காந்துடலாமா இருக்கிறேன். அதே வீடு மாதிரி, கோட்டைக்கு வெளியில் போனால் தான் சண்டை. ஸோ கோட்டைக்குள்ளேயே உட்காந்துடலாமா, வெளியில் போகவே வேண்டாமா, கிரக வா கர்த்தவியம் அதை பண்ணலாமா, அல்லது நிர்கத்திய யுத்தம் வா புனக, இல்லை வெளியில் போய் கோட்டைக்கு வெளியில் போய் யுத்தம் பண்ணலாமா. பலாயனே கிருத்தே ஸ்ரேயக, ஓடி போகிறது ஸ்ரேயஸா, ஸ்ரேயக பவேத், ஓடி போகிறது இங்கேருந்து ஓடியே போயிடலாமா, அது நமக்கு ஸ்ரேயஸாக இருக்குமா. வா தான ஓத்தமாக, எது நல்லது, தான உத்தமர்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம ஓடி போகலாமா, இல்லை கோட்டைக்குள்ளே உட்காந்துருக்கலாமா, இல்லை வெளியில் போய் யுத்தம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். दुर्गग्रहः वा कर्तव्यः युद्धं निर्गत्य वा पुनः पलायने कृते श्रेयः भवेत् वा दानव उत्तमाः. बुद्धिमन्तः दुरादर्शाः सर्वशास्त्रविशारदाः मन्त्रः खलु प्रकर्तव्यः सुगुप्तः कार्यसिद्धये. ஸோ நீங்கள்லாம் புத்திமான்கள், புத்திமந்தக, ரொம்ப புத்தியோடு கூடியவர்கள் நீங்கள்லாம். துராதர்ஷாக, யாரும் உங்களை தடுக்க முடியாது, நல்ல வீரம் பொருந்தியவர்கள் நீங்கள் எல்லாமே. சர்வசாஸ்திர விசாரதாக, சாஸ்திரங்களெல்லாம் அறிந்தவர்கள், பண்டிதர்கள். மந்திரக கலு பிரகர்த்தவியக, நம்மெல்லாம் சேர்ந்து ஆலோசனை பண்ணி ஆகணும். இப்போது ஸோ செய்து ஆகணும். சுகுப்தக, ரகசியமாக இருக்கணும்.
நம்ம பண்ணுற மந்திராலோசனை ரகசியமாக இருக்க வேண்டும். காரிய சித்தி ஏற்படுத்தணும். அப்படிப்பட்ட மந்திராலோசனையை நம்மெல்லாம் சேர்ந்து பண்ணணும். புத்திமந்தः துராதர்ஷாः சர்வசாஸ்திர விசாரதாः மத்ரः खलु प्रकर्तव्यः सुगुप्तः कार्यसिद्धये मन्त्रमूलं स्मृतं राज्यं यदि स स्यात् सुरक्षितः मन्त्रिभिः च सदाचारैः विधेयः सर्वथा बुधैः. ஸோ மந்திர மூலம் ஸ்மிருதம், மந்திராலோசனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் வேறு. எல்லா காரியத்துக்கும் முன்னாடி மந்திராலோசனை பண்ணி எடுத்தேன் கவித்தேன்னு காரியத்தை செய்யப்படாது. அதுதான் ஆதாரமாக இருக்கிற மூலங்கிறது இங்கே பேஸ். ஸோ அந்த மந்திராலோசனை பண்ணி அதை பேஸாக கொண்டு தான் காரியம் நடத்தணும். ஸ்மிருதம் ராஜ்யம் எதி சஸ்யாசு ரட்சிதக, அப்படி பண்ணி அந்த ராஜ்யத்தை ஆளும்போது அந்த ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டதாக இருக்கும், அந்த ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். மந்திரிபிஷ்ட சதாச்சாரைகி, அது சும்மா ஏனோ தானோ எல்லாருக்கிட்டையுமே மந்திராலோசனை பண்ணுறேன்னு யார்கிட்டலாமே ஒப்பீனியன் கேட்கக்கூடாது. நல்ல படித்தவர்கள், மந்திரிகள், அப்படிப்பட்ட மந்திராலோசனை பண்ணுற தகுதி உடையவர்கள், சதாச்சாரைகி நல்ல ஆச்சாரம் உடையவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு கூட புதைகி சர்வதா விதேயக, அறிவாளிகள் அவர்கள் கூடத்தான் இந்த மந்திராலோசனை செய்ய வேண்டும். நிச்சயமாக எல்லாருக்கிட்டையும் போய் நான் உன்னோட ஒப்பீனியன் என்ன ஒப்பீனியன் என்னன்னு ஒருத்தரையாக போய் கேட்கக்கூடாது. முக்கியமானவர்கள்ட்ட தான் மந்திராலோசனை செய்யணும்ன்றாங்க. மந்திரமூலம் ஸ்மிருதம் ராஜ்யம் யதி ஸ ஸ்யாத் சுரக்ஷிதः மந்த்ரிபிஷ்ச சதாச்சாரைஹி விதேயः சர்வதா புதைः மந்திரபேதே விநாசः ஸ்யாத் राज्यस्य भूपतेः तथा तस्मात् भेदभयात् गुप्तः कर्तव्यः भूतिम् इच्छता. ஸோ பேதன்னு சொன்னோன்னா பிரிக்கிறதுன்னு சொல்லுவோம். பேதனை சாமதான பேதன்னு அங்கே பிரிக்கிறதுன்னு அர்த்தம். பேதனை பிளக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இல்லையா? பேதம் பண்ணுறது பிளக்கிறது. இங்கே அதே பிளக்கிறத கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்து வெளிப்படுறதுன்னு வச்சுக்கணும். ஸோ மந்திரபேதே, மந்திரம் வெளிப்பட்டுடுத்து. நம்ம என்ன ஆலோசனை பண்ணினோம், இந்த கமிட்டியில் என்ன டிசிஷன் எடுத்தோம், இதெல்லாம் வெளிப்பட்டுடுத்தானே முன்னாடியே வெளியில் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். ஸோ அது வெளிப்படுத்தா விநாசம், அது நிச்சயமாக நாசம். அதுக்கேற்ற மாதிரி மற்றவன் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் மந்திர ஆலோசனை வெளிப்படவே கூடாது. அப்படி வெளிவந்தால் அது விநாசத்துக்கு காரணமாகும். ராஜ்யசிய பூபதேகே ததா, ராஜ்யத்துக்கும் நாசம், அந்த ராஜாவுக்கும் நாசம். ஸோ பூபத்தின்னா ராஜாவுக்கு நாசத்தை ஏற்படுத்தும். அது தஸ்மாத் பேதபயாத், அது வெளிப்படக்கூடாது. அந்த ரகசியம் வெளியே வரக்கூடாது. சுகுப்தக, நன்றாக பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த மந்திராலோசனை. குப்தக கர்த்தவியக பூதி மிச்சதா, பூத்திம்னா ஐஸ்வர்யம். ஸோ தனக்கு ஒரு சிறப்பு வேணும், தனக்கு ஒரு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராஜா எப்போவுமே ரகசியமாக தான் ஆலோசனை பண்ணணும். மந்திரபேதே விநாசः ஸ்யாத் ராஜ்யஸ்ய பூபதேः ததா தஸ்மாத் வேதபயாத் குப்தः கர்த்தவ்யः பூதிம் இச்சதா. ததத்ர மந்திரிபிः வாச்யம் வசனம் ஹேதுமத் ஹிதம் காலதேச அனுசாரேன விசிந்திய நீதி நிர்ணயம். தது அத்த மந்திரிபிகி வாச்சியம், மந்திரிகளோடு கூட தான் பேசணும். ஸோ மந்திராலோசனை பண்ணுறோச்சோ மந்திரிகளை கூப்பிட்டு வச்சனம் அவா கூட பேசி ஹேத்துமத்து காரியங்களோடு, ஹேத்துன காரணம். ஸோ என்ன காரணம், என்ன காரியம், எப்படி பண்ணால் எந்த காரணத்தினால இது நமக்கு ஜெயம் கிடைக்கும், எந்த காரணத்தால் தோல்வி கிடைக்கும், இப்படியெல்லாம் காரியங்களோடு ஹிதம் ஆராய்ந்து நமக்கு நன்மை எது அப்படிங்கிறத ஆராய்ந்து கால தேச அனுசாரணை, இந்த காலத்தில் சண்டை போட்டால் நமக்கு வெற்றி, இந்த காலம் தப்பி போட்டோம்னா தோல்வி, இப்படியெல்லாம் ஆராயணும். தேசம் எந்த தேசத்தில் வச்சு சண்டை நடக்கணும். ஸோ நம்ம நாட்டில் அவன் வரது வரை வெயிட் பண்ணலாமா எதிரி, இல்லை நம்மளே அவன் நாட்டுக்கு போய் சண்டை போடலாமா, எந்த தேசத்தில் சண்டை போடலாம், இப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் மந்திராலோசனை பண்ணி தான் சண்டைக்கே இறங்கணும். ஸோ விசிந்திய நீதி நிர்ணயம், ஸோ நீதிப்படி அது நிர்ணயித்தபடி இந்த மந்திராலோசனையோட நீதி வெளிப்படுமே, அது அந்த நிர்ணயம் அந்த டிசிஷனை வச்சுட்டு தான் வெளியில் கிளம்பணும் சண்டை போடுறதுக்கு. எல்லாம் லெக்சர் கொடுக்குறான்னு இங்கே மகிஷன் ராதகிருஷ்ணா கரெக்ட். தத்ர மந்திரிபிः வாச்யம் வசனம் ஹேதுமத்ஹிதம் கால தேச அனுசாரேன விசிந்திய நீதி நிர்ணயம். யாயோஷா அத்ர சமாயாதா பிரபலா தேவ நிர்மிதா ஏகாகினி நிராலம்பா காரணம் தத் விசிந்தியதாம்.
யா யோஷா எந்த பெண், யோஷானால பெண், யோஷித்துன்னு சொல்லுவோம், யோஷான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பெண், எந்த பெண் இங்கே பிரபலா பலசாலி, பிரபலா நல்ல பலசாலியாக இருக்கா அந்த பெண்பளை, சம் ஆயாத்தா இங்கே வந்திருக்கா, சண்டை போடுறதுக்கு வந்திருக்கா, தேவ நிர்மிதா தேவர்களெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவளை அனுப்பியிருக்காங்க. ஸோ தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு ஒரு பெண் இங்கே வந்திருக்கா. ஏகாகினி தனியாக இருக்கிறா, நிராலம்பா எந்த சப்போர்ட்டும் இல்லை, ஆலம்பனம் இல்லை, அவளுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை, தனியாக இருக்கிறா. காரணம் தத்விஜயந்ததாம், ஏன் அவள் இப்படி வந்திருக்கா, இது எதனால இப்படி வந்திருக்கா, இந்த காரணத்தை பற்றி நம்ம நல்லா ஆலோசிக்கணும், நீங்களாம் ஆலோசிங்கோ அப்படிங்கிற. या योषा अत्र सम् आयाता प्रबला देव निर्मिता एकाकिनी निरालम्बा कारणं तद् विचिन्त्यताम् युद्धं प्रार्थयते बाला किम् आश्चर्यम् अतः परम् श्रेयः अत्र विपरीतं वा को वेति भुवनत्रये. ஸோ யுத்தம் பிரார்த்தியதே பாலா, பாலா சின்ன பெண்ணு, அவள் நம்மள்ட்ட யுத்தம் கேட்குறா, யுத்தம் பண்ணுன்னு கூப்பிட்றா நம்மளை. ஸோ பிரார்த்திக்கிறாளே அவ, கிம் ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் இது, இதை விட ஆச்சரியம் உண்டா, ஒரு பெண்ணு ஒரு சின்ன பொண்ணு அவள் வந்து நம்மள்ட்ட போய் இவ்வளோ பெரிய பல பராக்கிரமம் உடையவர்களோடு சண்டை கேட்குறாளே, இதை விட ஆச்சரியம் ஒன்றுமே கிடையாது. ஸ்ரேயகாத்திர விபரீதம்பா, இதில் நமக்கு ஜெயம் கிடைக்குமோ, நமக்கு ஸ்ரேயஸ் கிடைக்குமோ, இல்லை நேர் ஆப்போசிட்டாக விபரீதமான பலன், அதாவது தோல்வி கிடைக்குமா, கோவேத்தி யாருக்கு தெரியும், புவனத்திரையே கோவேத்தி. ஸோ 3 லோகங்களிலும் இதில் நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா, ஜெயமா தோல்வியான்னு யாருக்கு தெரியும். युद्धं प्रार्थयते बाला किम् आश्चर्यम् अतः परम् श्रेयः अत्र विपरीतं वा को वेति भुवनत्रये. न बहूनां जयः अपि अस्ति न एकस्य च पराजयः दैवाधीनौ सदा ज्ञेयौ युद्धे जयपराजयौ. ஸோ பகூனாம் ஜெயோ அப்படி அஸ்தின்னா, அதாவது பல பேர் இருக்கா, ரொம்ப கூட்டம் இருக்குது, இவள் பொம்பளை தனியாக இருக்கா, நம்ம இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கா, அதனால ஜெயம் நிச்சயம் சொல்ல முடியாது, அதுவும் சொல்ல முடியாது. நான் அப்படி அஸ்தி அந்த மாதிரி ஜெயம் பல பேர் இருக்கும்போது ஜெயம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நான் ஏகசிய பராஜயக, சரி அவள் தனியாக இருக்கிறாளே அவளுக்கு நிச்சயமாக தோல்வி, அதுவும் சொல்ல முடியாது. தெய்வாதீனவ் சதா, இதெல்லாமே விதிப்படி நடக்கும். தெய்வ அதீனம், தெய்வன விதி, விதியோடு கீழே தான் எல்லாமே நடக்கும். யாருக்கு ஜெயம் யாருக்கு தோல்விங்கிறது இப்போ சொல்ல முடியாது. இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். யுத்தே ஜெய பராஜயோ, யுத்தத்தில் ஜெயமோ தோல்வியோ, பராஜயம் தோல்வி, தோல்வியோ அது விதிப்படி தான் நடக்குமே தவிர நிறைய பேர் நம்ம இருக்கோம் நமக்கு ஜெயம் உண்டாகும்னு நினைக்க முடியாது. बहूनां जयः अपि अस्ति न एकस्य च पराजयः दैवाधीनौ सदा ज्ञेयौ युद्धे जयपराजयौ. उपायवादिनः प्राहुः दैवं किं केन वीक्षितम् अदृष्टम् इति यन्नाम प्रवदन्ति मनीषिणः. தெய்வம் கிம் அப்படின்னு சில பேர் கேட்குறா. உபாயவாதினா ஏதாவது உபாயம் பண்ணி நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற உபாயத்தை மேற்கொண்டவர்கள், அதாவது முயற்சி பலனை தராதா இப்படிலாம் பேசுவாவா. அப்படிப்பட்டவர்கள் சொல்கிறா, தெய்வம் கிம், விதின்னு என்னப்பா, எது விதி காட்டு, விதியை காட்ட முடியுமானால அப்படின்னு கேட்குறா. கேன வீட்சிதம் யாரா பார்த்துருக்காளா, அந்த விதிங்கிறத யாரா பார்த்துருக்காளா இப்படிலாம் கேட்பாளாவா. அதிருஷ்டம் இது என்னாமல் யாருமே பார்க்கலேன்னு தான் பேர் அதுக்கு. அதிருஷ்டம் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு தான் அதுக்கே பேர், அந்த விதிக்கே அந்த பேர் தான். ஸோ பிரவதந்தி மனிஷினக, மனிஷினக புத்திசாலிகள், புத்திசாலிகள் அந்த விதிக்கு ஒரு பேர் வைக்கிறா, அதிருஷ்டம் அப்படின்னு பேரை வச்சுப்படுறா. उपायवादिनः प्राहुः दैवं किं केन वीक्षितम् अदृष्टम् इति यन्नाम प्रवदन्ति मनीषिणः. राधे कृष्ण मैम. तत्सत्त्वे अपि प्रमाणं किं कातर आशा अवलम्बनं न समर्थ जनानां हि दैवं कुत्र अपि लक्ष्यते. ஸோ தத் சத்வே அப்பி, சரி அது இருக்கட்டுமே, அது சத்தாக இருக்கட்டும், அது உண்மை, ஓகே, விதின்னு ஒன்று இருக்குது. அப்படி இருந்தாலும் பிரமாணம் கிம், அது யாரையும் ப்ரூஃபாக சொல்ல முடியுமா, இதுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்குறது, அது இருக்குது விதின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு யாராவது ப்ரூஃப் கொடுக்க முடியுமா. காத்தர ஆஷா அவலம்பனம், அதை பிடிச்சிக்கிறவா யார், விதின்னு விதி மேலே பழிய போடுறவா யாருன்னு பார்த்தா பயப்படுறவா. எனக்கு ஒன்றும் முடியாதுப்பா, விதி எப்படியோ நடக்கட்டும் அப்படின்னு அவள் தான் இருப்பாள். பயப்படுறவாளுக்கு அவலம்பனமாக இருக்குது, அது பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக இருக்குது. விதிப்படி நடக்கும் இவன் முயற்சியே பண்ண மாட்டான்.
ஸோ இப்படி இந்த விதியை யார் யூஸ் பண்ணுவான்னு சொன்னால் காத்தர பயந்தவர்கள், ஆஷா நம்பிக்கை உடையவர்கள், என்னோட விதி நல்ல டைம்ப்பா, இப்போ நல்ல நேரம் எனக்கு, அதனால் இப்போ நல்லது தான் நடக்கும் அப்படின்னு விதியை பிடிச்சிப்பாளாவா. ஸோ இவர்களால் பிடிக்கப்படக்கூடிய அந்த விதி அவளுக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர சமர்த்த ஜனானாம்கி, அதாவது தெய்வம் குத்ராபி ந லட்சியத்தை அப்படி எடுக்கலாம். அதாவது சாமர்த்தியம் உடையவர்கள், அதாவது யுத்தம் பண்ணணும் முயற்சி உடையவர்கள், அப்படி சாமர்த்தியம் உடையவர்களுக்கு தெய்வம் குத்ராபி ந லட்சியத்தை, விதியை பேசவே மாட்டாவா, விதி விதின்னு சொல்லி ஒதுங்கி போகவே மாட்டான். ஸோ அவர்களுக்கு தெய்வம் அது அதிர்ஷ்டமாகவே இருக்குது, பார்க்கவே முடியாது, அவளுக்கு அவள் அதை பற்றி கவலையும் பட மாட்டா. தே ஆர் நாட் சீயிங் த விதி அப்படின்னா விதியை பார்க்கவே மாட்டா, விதியை ஓரம் தள்ளிவிட்டு என்னோட முயற்சியில் நான் வருவேன் அந்த நம்பிக்கையை வச்சுப்பா சாமர்த்தியம் உடையவர்கள். तत्सत्त्वे अपि प्रमाणं किं कातर आशा अवलम्बनं न समर्थ जनानां हि दैवं कुत्रापि लक्ष्यते उद्यमो दैवम् एतौ हि शूरकातरयोः मतं विचिन्त्य अद्य धिया सर्वं कर्तव्यं कार्यम् आदरात्. ஸோ உத்தியமகி சூர, ஸோ சூரர்களுக்கு வீர சூரர்கள் என்ன பண்ணுவான், முயற்சியை நம்புவான். ஸோ உத்தியமங்கிறது முயற்சி, முயற்சிகள் வந்து சூரர்களுக்கு. தெய்வங்கிறது விதி, விதி யாருக்குன்னா காத்தர யோகம், காத்தரன்னா பயப்படுறவளுக்கு, பயப்படுறவன் விதியை பிடிச்சிட்டு இருப்பான். தைரியமுடையவர்கள் முயற்சியை நம்புவான். ஸோ இது ரெண்டுக்குமே ரெண்டு பேர் இருக்கா. மதம் அவளுடைய கருத்து அப்படி தான். ஸோ விசிந்தியா இப்படி யோசித்து அத்திய தியான புத்தியை உபயோகித்து சர்வம் கர்த்தவியம் காரியம், நம்ம காரியத்தை நடத்தணும். நம்ம வந்து முயற்சி எடுக்க போகிறோமா இல்லை பயந்து ஒழிய போகிறோமா, சூரர்களா இல்லை பயந்தவர்களா, இதை நல்லா டிசைட் பண்ணிட்டு இப்போ நம்ம புத்தியால் காரியத்தை ஆதராத் எல்லாம் ஆதரவோடு இந்த காரியத்தில் இறங்கணும்னு சொல்லி முடிக்கிறான் மகிஷன். उद्यमो दैवमेतौ हि शूरकातरयोः मतं विचिन्त्याद्य धिया सर्वं कर्तव्यं कार्यमादरात्. व्यासौ उवाच इति राज्ञः वचः श्रुत्वा हेतुगर्भं महायशाः विडालाख्यो महाराजम् इत्युवाच कृताञ्जलिः. ஸோ வியாசர் சொல்கிறார், இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இதே ராஜ்ஞா வச்சகா ஸ்ருத்வா, ராஜாவுடைய வார்த்தை மகிஷாசுரனுடைய வார்த்தையை கேட்டு ஹேது கர்ப்பம்னு இது காரண காரியத்தை கரெக்டாக பேசுகிறான். அவன் என்ன பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கன்னு காரணத்தோடு சொல்கிறான். ஸோ அப்படிப்பட்ட கர்ப்பித்த வார்த்தைகள். மகாயஷாகா சிறந்த யசஸ்வுடையவன் மகிஷாசுரன். ஸோ அதை விடால ஆக்கியக, விடாலன்னு ஒருத்தன் பேசுகிறான், ஒரு மந்திரி இப்போ பேச போகிறான். ஆக்கியக மகாராஜம் இது உவாச்ச, மகாராஜாவை பார்த்து கிருத அஞ்சலிகி கை குவித்து இது உவாச்ச இவ்வாறு பேசினான். இப்போ பதில் சொல்ல போகிறான் விடாலன் ராஜாவை பார்த்து. व्यास उवाच इति राज्ञः वचः श्रुत्वा हेतु गर्भं महायशाः विडाल आख्यः महाराजम् इति उवाच कृताञ्जलिः. राजन् एषा विशालाक्षी नातव्या यत्नतः पुनः किमर्थम् इह सम्प्राप्ता कुतः कस्य परिग्रहः. हे राजन, விடாலன் சொல்கிறான், ஹே ராஜா, ஏஷா விசாலாட்சி, இந்த நீண்ட கண்களையுடைய இந்த பெண் ஞாத்தவ்யா அறிந்து கொள்ளப்பட வேண்டும். முதல்ல இவள் யார் என்ன ஏது விஷயமெல்லாம் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். எத்தனை தகா புனகா முயற்சியோடு கூட மீண்டும் இவளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிமர்த்தம் மிக சம்பிராப்தா, எதுக்காக வேண்டி இங்கே வந்திருக்கா, நம்மக்கிட்ட அவளுக்கு என்ன கோபம் என்ன இது, நம்மக்கிட்ட வைரம் உண்டா, கிடையவே கிடையாது அவளுக்கு. ஸோ குத்தக எங்கேருந்து வந்திருக்கா இவ, கஸ்ய பரிகிரக யாருடைய ஓனர்ஷிப்பில் இருக்கா. அதாவது இப்போ மனைவின்னு சொன்னால் கணவனோட பரிகிரகமாக இருக்காவள். ஸோ கணவன் தான் அவளை பாதுகாக்கிறான், இந்த மாதிரி பரிகிரகமாக இருக்கான். அதை மாதிரி இவள் அப்பாவுடைய பெண்ணாக இருக்காளா பாலையாக, இல்லை கல்யாணமாகி கணவனோட பரிகிரகத்தில் இருக்காளா. பரிகிரகம்னா ஓனர்ஷிப், யாரோட ஓனர்ஷிப்பு ஓட இருக்கா இவள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறான். ராஜன் கேஷா விஷாலாட்சி ஞாத்தவ்யா யத்னதः புனः கிமர்த்தம் இஹ சம்பிராப்தா कुतः कस्य परिग्रहः. मरणं ते परिज्ञाय स्त्रिया सर्वात्मनासुरैः प्रेषिता पद्मपत्राक्षी समुत्पाद्य स्वतेजसा. ஸோ ஸ்திரியா மரணம் தே பரிஜாய, பெண்ணால், ஸ்திரியான பெண்ணால்
பெண்ணால் உனக்கு தே மரணம், உன்னுடைய மரணம் பெண்ணால் என்று அறிந்து பரிக்ஞாய நல்லா தெரிஞ்சிருக்கவளுக்கு, அதனால தான் பெண் வேஷத்தில் வந்திருக்கா இவ. ஸோ அதை அறிந்து கொண்டு சுரைகி அதை தேவர்களுக்கு தெரியுது. அதனால தேவர்களால் சர்வாத்மனா தன்னுடைய ஆத்மாவிலிருந்து தன்னுடைய பவரை கொடுத்து தங்கள் உடலிலிருந்து தன்னுடைய ஆயுதத்திலிருந்து அப்படி தன்னுடைய பூஷணங்கள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் அவளுக்கு பவரை கொடுத்து ஒரு பெண்ணை அனுப்பிச்சிருக்கா. பிரேஷிதா, தே ஹவ் சென்ட், அவளை அனுப்பிச்சிருக்கா. பத்மபத்ராட்சி தாமரை கண்களுடைய இந்த பெண்ணை அனுப்பிச்சிருக்கா. சம் உற்பத்திய ஸ்வ தேஜஸா, தங்களுடைய தேஜஸிலிருந்து தங்களுடைய தேஜஸையே ஒரு வடிவமாக பண்ணி உற்பாதனம் பண்ணி ஏற்படுத்தி ஒரு பெண்ணை வா அனுப்பிச்சிருக்கா. ஏன்னா உனக்கு பெண்ணால் மரணம்னு அவளுக்கு தெரியுது. மரணம் தே பரிஜ்ஞாய ஸ்திரியா சர்வாத்மனா சுரைஹி பிரேஷிதா பத்மபத்ராட்சி சமுத்பாத்ய ஸ்வதேஜஸா ते अपि छन्नाः स्थिताः के अत्र सर्वे युद्धदिदृक्षवः समये अस्याः सहायाः ते भविष्यन्ति युत्सवः. ஸோ தேப்பி சன்னாக சிதாக, அந்த தேவர்கள் சும்மா இல்லை, அவளும் மறைஞ்சு நின்றுருக்கா. ஹெல்ப்புக்கு எப்போ வேணால் வருவா. ஸோ சன்னாகனா மறைந்து. ஸோ தேப்பி அந்த தேவர்களும் மறைந்து கொண்டு நிற்கிறார்கள். ஸ்திதாக கே அத்திர வானத்தில் மறைஞ்சு நிற்கிறாவா. சர்வே யுத்த திதிருக்ஷவக, யுத்தத்தை பார்க்க ஆசைப்பட்டுட்டு உட்காந்து நின்றுருக்காவலாம். தேவிக்கும் இந்த மகிஷாசுரனுக்கு எப்படி போர் நடக்கிறது அப்படி பார்க்கலாம்னு மறைஞ்சு நின்றுருக்கா. அஸ்யாகா சமயே சகாயாகா, இவளுக்கு சமயத்தில் சகாயமாக வந்துடுவாவா. எப்போ வேணா அவள் இவள் தனியாக நிற்கிறான்னு நினைக்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த சமயத்திலும் இவளுடைய சகாயத்துக்காக தே பவிஷ்யந்தி வருவார்கள். யூத்சவக போரிட விருப்பமுடையவர்களாக வந்து விடுவார்கள். ते अपि चन्नाः स्थिताः के अत्र सर्वे युद्धदिदृक्षवः समये अस्याः सहायास्ते भविष्यन्ति युयुत्सवः. पुरतः कामिनीं कृत्वा ते वै विष्णुपुरोगमाः वदिष्यन्ति च नः सर्वान् सा त्वां युक्ते हनिष्यति. ஸோ புறத்தக காமினியும் கிருத்வா, அதை வெக்கப்படணும். ஒரு பொம்பளையை முன்னாடி வச்சுன்னு சண்டை போடுறாங்கிறான். ஸோ காமினியும் புறத்தக கிருத்வா, ஒரு பெண்ணை முன்னிட்டு கொண்டு, எப்படி பீஷ்மரை கொள்றதுக்கு நம்ம சிகண்டியை கொண்டு வச்சுட்டா இல்லையா, அதுக்கப்புறம் அர்ஜுனன் அம்ப விடுறான். ஸோ அப்படி பெண்ணை முன்னிட்டு கொண்டு முன்னாடி வச்சுக்கிண்டு விஷ்ணு புரோகமாக, விஷ்ணு முதலியவர்கள், விஷ்ணுவை முன்னிட்டு கொண்ட தேவர்கள் எல்லாருமே பெண்ணை முன்னாடி வைத்து கொண்டு வதிஷ்யந்தி. ஸோ உன்னை கொள்றதுக்கு வந்திருக்கா. நக நம்மளை எல்லாரையும் கொள்றதுக்கு, சர்வான் நக நம்ம எல்லாரையும், சாத்வாம் யுத்தே கனிஷதி அந்த பெண் ஒன்றை கொல்லுவா. மற்றவர்கள் அவள் கூடயே வந்து பின்னாடி நின்றுட்டு எங்களெல்லாம் கொல்ல போகிறா. ஆக மொத்தத்தில் எல்லாரும் போக போகிறோம்னு சொல்கிறான். पुरतः कामिनीं कृत्वा ते वै विष्णुपुरोगमाः वदिष्यन्ति च नः सर्वान् सा त्वां युद्धे हनिष्यति. एतत् चिकीर्षितं तेषां मया ज्ञातं नराधिप भवितव्यस्य न ज्ञानं वर्तते मम सर्वथा. ஸோ தேஷாம் ஏத்த சிகீஷிதம், இதைத்தான் அவள் செய்ய விரும்புகிறா. தேவர்களெல்லாம் இப்படித்தான் பண்ணுறதுக்கு விரும்புகிறா. மயா ஞாத்தம் எனக்கு புரிஞ்சுடுத்து ராஜா, நராதிப நரர்களுடைய தலைவனான ராஜாவே எனக்கு அவளுடைய எண்ணம் புரிஞ்சுடுத்து. பவித்தவியசிய ந ஞானம் வர்த்ததே மம சர்வதா, ஆனால் இனிமே என்ன ஏற்பட போகிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதோடைய ஞானம் ந வர்த்ததே எங்கிட்ட அந்த ஞானம் இல்லை. ஃப்யூச்சரில் இவா என்ன பண்ண போகிறா ஏது பண்ண போகிறாங்கிறத என்னால் ஊகிக்க முடியலை. நான் பின்னாடி என்ன நடக்கும்னு என்னால் தெரியாது. நம்ம தோக்க போகிறோமா ஜெயிக்க போகிறோமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. एतत् चिकीर्षितं तेषां मया ज्ञातं नराधिप भवितव्यस्य न ज्ञानं वर्तते मम सर्वथा. योद्धव्यं न त्वया अद्य इति न अहं वक्तुं क्षमः प्रभो प्रमाणं त्वं महाराज कार्ये अत्र देवनिर्मिते. ஸோ ந துவயா யோத்தவ்யம், நீ யுத்தம் பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன். அத்யா இது ந அகம் வக்தும் சமக, நான் சொல்ல முடியாது. நான் ஒன்று ஐ கேன் நாட் அட்வைஸ் யூ, நீ ராஜா. ஸோ நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. எல்லாரையும் கொல்ல போகிறாங்கிற சொல்லிட்டேன்.
ஸோ நம்ம எல்லாம் சாக போகிறோம்னு சொல்லிட்டான். இருந்தாலும் நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்கோ, நம்மளாம் சாவோமே அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு நான் ஃபிட்டு கிடையாது. ந வக்தும் க்ஷமகா பிரபு, என்னால் அப்படி சொல்ல முடியாது பிரபுவே. மகாராஜா தொம் பிரமாணம், பிரமாணங்கிறது இங்கே ப்ரூஃப்ங்கிறத விட நிர்ணயம், டிசிஷன் மேக்கிங். ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் தான் முக்கியமானவர், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் மகாராஜா. காரியே அத்திர தேவ நிர்மித்தே, தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்களே முடிவெடுங்கள்னு சொல்கிறேன். योद्धव्यं न त्वया अद्य इति न अहं वक्तुं क्षमः प्रभो प्रमाणं त्वं महाराज कार्ये अत्र देवनिर्मिते तदर्थे अस्माभिः अनिशं मर्तव्यं कार्यगौरवात् विहर्तव्यं त्वया सार्धम् एष धर्मः अनुजीविनाम्. அஸ்மாபிகி எங்களால், அதாவது காரிய கௌரவாத் மர்த்தவியங்கிறான். இந்த காரியம் ரொம்ப பெரிய காரியம், உங்களோட ஷாவே ஏற்படுத்தக்கூடிய காரியமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய அந்த நன்மைக்காக வேண்டி அனிஷம் ஆல்வேஸ் ததர்த்தே, அந்த யுத்தத்தை கர்த்தவியம் நாங்கள் செய்யத்தான் வேணும். மர்த்தவியம் சொல்கிறான், சாகவும் வேணும். சாகிறதுக்கு நாங்கள்லாம் ரெடி, உங்களுக்காக அந்த காரியம் பெரிய காரியம், அதனால் உங்களுக்காக நாங்கள் சாகவும் வேண்டும். ஸோ மர்த்தவியம் எங்களால் சாகப்பட வேண்டும்னுட்டான். விகர்த்தவியம் தொயா சார்தம் அல்லது நீங்கள் மாற்றி டிசிஷன் எடுத்து நம்மளாம் போயிடலாம்ப்பா, பாதாளத்துக்கு போகலாம் அப்படி டிசிஷன் எடுத்துட்டேன்னா சார்தம் உங்களோடு கூட, தொயா சார்தம் உங்களோடு கூட, விகர்த்தவியம் உங்களோடு கூட ஜாலியாக விளையாடலாம். அப்போ நம்ம எல்லாருமே உயிரோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சஞ்சாரம் பண்ணலாம். நம்ம எல்லோரும் உங்களோட. ஸோ சாவோ அல்லது வாழ்வோ ரெண்டுமே உங்களோடன்னு விட்டான். இந்த பிடாலன் சொல்கிறான், ஏஷ தர்மக அனுஜீவினாம். அனுஜீவினா அண்டி வாழ்பவர்னு அர்த்தம். உங்களை அண்டி வாழக்கூடியவர்கள் நாங்கள். அதனால் அந்த அப்படிப்பட்ட வாழக்கூடியவர்களுக்கு இதுதான் தர்மம். சாவோ தாழ்வோ உயர்த்தியோ எல்லாமே அந்த தலைவனோடு கூட தான் இருக்கணும்னு பிடாலன் சொல்கிறான். तदर्थे अस्माभिः अनिशं मर्तव्यं कार्यगौरवात् विहर्तव्यं त्वया सार्धम् एष धर्मः अनुजीविनाम्. विचारः अत्र महान् अस्ति यद्येका कामिनी नृप युद्धं प्रार्थयते अस्माभिः ससैन्यैः बलदर्पितैः. ஸோ விசாரோ அത്ര மகான் அஸ்தி, அதாவது ரொம்ப ஒரு கவலைப்பட வேண்டிய விஷயம்னு சொல்கிறான். விசாரங்கிறது ரொம்ப விசாரிக்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறான். ஆலோசித்து செய்ய வேண்டிய காரியமாக இருக்குது. மகான் விசாரக, ரொம்ப விசாரித்து தான் பண்ணணுதா. எது ஏகா காமினி, தனியாக இருக்கா, ஒரு காமினியாக இருக்கா, அவள் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, அப்படிப்பட்ட இவள் அங்கே உட்காண்ட்ருக்கா. யுத்தம் பிரார்த்தையதே, அந்த காமினி என்னென்னா யுத்தத்தை கேட்குறா, அவளே கேட்டு வாங்குறா யுத்தத்தை. அஸ்மாபிஹி சைன்யஹி, பலத்தை சேனையும் கூட்டிகிட்டு வாங்குறா. நீ தனியாவான்னு கூட சொல்லவே, அவள் உன்னோட சேனையெல்லாம் மொத்தத்தையும் கொண்டு வா, எல்லாரையும் சாகடிக்கிறேங்கிறாவா. ஸோ பலதர்ப்பிதைஹி, நம்மெல்லாம் பலசாலிகள், பலத்தினால செருக்குடையவர்கள், அப்படிப்பட்டவர்களோடு கூட சேனையோடு கூட வான்னு சொல்லி யுத்தத்தை பிரார்த்திக்கிறாள் இந்த காமினி. ஆகவே ரொம்ப விசாரித்து பண்ணணும். विचारः अत्र महान् अस्ति यत् एका कामिनी नृप युद्धं प्रार्थयते अस्माभिः ससैन्यैः बलदर्पितैः. दुर्मुख उवाच राजन् युद्धे जयः नः अद्य भविता वेद्मि अहं किल पलायनं न कर्तव्यं यशोहानिकरं नृणाम्. இப்போ துர்முகன்னு ஒருத்தன் சொல்கிறான். அவன் சொல்கிறான், ஹே ராஜன், ஜெயக யுத்தே ஜெயக நகபவு அத்யா, இன்றைக்கி நமக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும். ஸோ துர்முகன் நம்பிக்கையோடு இருக்கான். ஸோ நமக்கு இன்றைக்கி ஜெயம் கிடைக்க போகிறது, பவிதா ஏற்படும். வேத்மியகம், எனக்கு தெரியும்ட்டான். எனக்கு தெரியும் இன்றைக்கி யுத்தத்தில் நமக்கு தான் ஜெயம். பலாயனம் நான் கர்த்தவியம், அதனால் ஓட வேண்டிய தேவை கிடையாது, போக வேண்டாம். யசோஹானிகரம் நிருணாம், அந்த ஓடுறதுங்கிறது, புறமிதிட்டு ஓடுறதுங்கிறது மனிதர்களுடைய நிருணாம், மனிதர்களுடைய புகழை கெடுக்கக்கூடியது. யசோஹானிகரம், ஹானினது நஷ்டம், புகழை கெடுக்கக்கூடியது, நஷ்டப்படுத்தக்கூடியது. அப்பேற்பட்ட ஓட்டத்தை நம்ம பண்ண வேண்டாம், யுத்தம் பண்ணலான்ட்டான். दुर्मुख उवाच राजन् युद्धे जयः नः अद्य भविता वेद्मि अहं किल पलायनं न कर्तव्यं यशोहानिकरं नृणाम्. इन्द्रादीनां संयुगे अपि
न कृतं यच्च जुगुप्सितं एकाकिनीं स्त्रियं प्राप्य को हि कुर्यात् पलायनम्. ஸோ இந்திரன் முதலானவர்கள் போரிடும்போது சம்யுகம்னாலும் போர், சங்கரம், இது மிருத யுத்த எல்லாமே போருங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ சம்யுகே அப்படி போரில் இந்திரர்கள் முதலவர்கள் கூட போரில் ந கிருத்தம் எத் ஜுகுப்சிதம். ஸோ இந்திரர்களோடு நம்ம போரிட்டுருக்கோம், இந்திரன் வாழோடு கூடலாம் நம்ம போரிட்டுருக்கோம். அந்த சமயத்தில் கூட இந்த மாதிரி ஓடுற வேலையை நம்ம பண்ணினதில்லை. ஆஃப்டர் ஆல் இவள் பொம்பளை. இந்திரன் முதலானவர்களோட போரிடும்போது கூட எத் ஜுகுப்சிதம் ந கிருத்தம், இழிவாக உள்ளது. ஜுகுப்சான அருவருக்க தகுந்ததுன்னு அர்த்தம். அருவருக்க தகுந்த காரியம் அதான் ஓடுறது, அதை நம்ம செய்யலை. ஏகாகினியும் ஸ்ரீயம் பிராபி, ஒரு பொம்பளை ஒரு தனியாக இருக்கா, அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து கோஹி குறியாத்மலாயன, யாராவது ஓடுவாளா? யாரும் ஓடக்கூடாது அப்படிங்கிறான். इन्द्रादीनां संयुगे अपि न कृतं यज्जुगुप्सितं एकाकिनीं स्त्रियं प्राप्य को हि कुर्यात् पलायनम्. तस्मात् युद्धं प्रकर्तव्यं मरणं वा रणे जयः यद्भावि तद्भवति एव का अत्र चिन्ता विपश्यतः. ஆகவே யுத்தம் பிரகர்த்தவியம், நன்னா செய்யணும். மரணம் வா ரணே ஜெயகா, மரணமாக இருக்கட்டுமே, இல்லை போரில் ரணம்னா போரில் ஜெயமாக இருக்கட்டும், எது வந்தாலும் வரட்டும் பரவாயில்ல. எத் பாவி தத் பவதி, எது நடக்கணுமோ அது நடக்கும். பாவின்னா நடக்கக்கூடியது, அது நடக்கும். பவதி ஏவ, கண்டிப்பாக நடக்கும். காத்திர சிந்தா விபஷ்யத்தக. ஸோ ஆராய்ந்து அறிந்தான நடக்க வேண்டியது நடக்க போகிறது. அப்போ எதுக்கு நம்ம கவலைப்படணும்? கவலைப்படவே வேண்டாம். சாகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னா அப்புறம் எதை பற்றி கவலைப்படணும்? யுத்தம் பண்ணலாம். तस्मात् युद्धं प्रकर्तव्यं मरणं वा रणे जयः यद्वा वितद्भवति एव कात्र चिन्ता विपश्यतः. मरणे अत्र यशः प्राप्तिः जीवने च तथा मुखम् उभयं मनसा कृत्वा कर्तव्यं युद्धम् अद्य वै. तथा सुखम्. மரணே அത്ര யசப்பிராப்திகி, செத்தாலும் அங்கே புகழ் கிடைக்கும். ஒரு ஒருத்தையோடு சண்டை போட்டு நம்ம ஜெயிச்சோம்னா தோத்தோம்னா கூட மரணம் பண்ணால் கூட புகழ் கிடைக்கும், சொர்க்கமே கிடைக்கும்ன்றாலே போரில். ஸோ யசப்பிராப்திகி அது சத்திரியர்களுக்கு தான் சொல்லிருக்கு, இவாளுக்கு சொல்லலை. ஸோ மரணத்தினால் கூட புகழ் கிடைக்கும். ஜீவனேச்ச ததா சுகம். சரி, உயிரோடு தான் சுகம், நம்மளோட ராஜ்யம் நம்மளுக்கு கிடச்சிடும், நம்ம ஜெயிச்சிடுவோம், அப்போ சுகம் கிடைக்கும். ஸோ உபயம் மனசா கிருத்துவா, ரெண்டையும் மனசில் வச்சுக்க வேண்டியது. செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மனசில் வச்சுண்டு கர்த்தவியம் யுத்தம் அத்தியா, இன்றைக்கி நம்ம யுத்தம் பண்ணியே தீரணும் துர்முகன் சொல்லிட்டு இருக்க. மரணே அத்ர யசஹ ப்ராப்திஹி ஜீவனே ச ததா சுகம் உபயம் மனசா கிருத்வா கர்த்தவ்யம் யுத்தம் அத்ய வை. पलायने यशो हानिः मरणं च आयुषः क्षये तस्मात् शोकः न कर्तव्यः जीविते मरणे वृथा. பலாயனே யசோஹானி, ஓடி போனான்னா நமக்கு புகழுக்கு கேடு, ஓடி போயிட்டான்னு பேர் வரும், கெட்ட பேர். மரணம் ச ஆயுஷக்ஷயே. ஸோ மரணம் எப்போ ஏற்படும்? நம்மளுக்கு ஆயுசு முடியும் போது. அது விதி எழுதியிருக்கு, ஏற்கனவே உனக்கு இத்தனை ஆயுசுன்னு போட்டிருக்கு. ஸோ ஆயுசு முடியறோச்சே கண்டிப்பாக மரணம் ஏற்படும். ஸோ அதனால் அதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விதி முடிக்கிறது, இந்த போர் தான் முடிக்கிறதுங்கிறது கிடையாது, விதினால் அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஆயுஷம் முடியும் போது தான் அந்த மரணம் ஏற்படும். தஸ்மாத் சோகக நான் கருதுவேன். ஆகவே சோகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஜீவித்தே மரணே விருத்தா. ஸோ உயிர் வாடுறதுலேயும் கேடு இல்லை, மரணத்தினாலேயும் ஒரு கேடு இல்லை. விதிப்படி அது முடியும். எப்படி இருந்தாலும் யுத்தம் பண்ணாலும் முடியும். அதனால் உயிர் வாழ்வதிலையோ சாவதிலையோ ரெண்டுமே வேஸ்ட்டாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பலாயனே யசோ ஹானிஹி மரணம் ச ஆயுஷः க்ஷயே தஸ்மாத் சோகः ந கர்த்தவ்யः ஜீவிதே மரணே விருதா. व्यासौ उवाच दुर्मुखस्य वचः श्रुत्वा बाष्कलः वाक्यमब्रवीत् प्रणतः प्राञ्जलिः भूत्वा राजानं वाक्यकोविदः. துர்முகனுடைய வச்சனத்தை கேட்டு பாஷ்கலன் ஏற்கனவே பேசினானே, நீங்களே டிசைட் பண்ணுங்கன்ட்டு, அந்த பாஷ்கல் இப்போ திரும்பி பேசுகிறான். வாக்கியம் அப்ரவீத், வாக்கியத்தை பேசுகிறான். பிரணதக பிராஞ்சலி பூத்வா, நல்ல கை குவித்து வணங்கி வினயத்தோடு கூட ராஜானம் வாக்கிய கோவிதக, ராஜாவை பார்த்து, கோவிதன பண்டிதன் அர்த்தம்,
ஸோ வாக்கிய கோவிதகா, வாக்கியங்களை பேசுவதில் பண்டிதனாக இருக்கக்கூடிய பாஷ்கலன் இப்போ திருப்பியும் பேசுகிறான் அப்படின்னு வியாசர் சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்ட்ட. व्यास उवाच दुर्मुखस्य वचः श्रुत्वा बाष्कलः वाक्यम् अब्रवीत् प्रणतः प्राञ्जलिः भूत्वा राजानं वाक्यकोविदः. बाष्कल उवाच राजन् चिन्ता न कर्तव्या कार्ये अस्मिन् कातरं प्रिये अहम् एकः हनिष्यामि चण्डीं चञ्चललोचनाम्. ஓ சாரி, ஏன்னா முன்னாடி பேசணும்னு பாஷ்கலன் இல்லை, பிடாலன்னு பேசினேன். பிடாலன் தான் முன்னாடி சொன்னான். இது புது ஆள், பாஷ்கலன் புது ஆள். ஸோ காரியே அஸ்மின் காத்தரப்பிரியே, காத்தரப்பிரியேன்னா பயந்துன்னு ஓடுறது காரணம் என்னது, பலாயனம் பண்ணுறது, புறமுதிட்டு ஓடுறது. ஸோ இந்த காரியத்தில் அதான் ஓடி போகிறது தேவையில்லையோங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தில் சிந்தான கர்த்தவ்யா, இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இப்போ கிடையாது. அகம் ஏக்கோ ஹனிஷ்யாமி. ஸோ இந்த மாதிரி பலாயனம் பண்ண வேண்டிய இந்த காரியம் அப்படி கௌரவமாக இருக்குது, தேவி கொண்டுடுவாளோன்னு பயப்படுத்துகிறா எல்லாரும். இப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கவலையே படாதீங்கோ, நான் ஒருத்தனே போரும். அகம் ஏக்கக ஹனிஷ்யாமி, நான் ஒருத்தனாகவே அவளை கொன்று விடுவேன். சண்டின்னு சொன்ன கோரமானவள்னு அர்த்தம். சஞ்சலலோச்சனாம், கண்ணை அசைச்சுட்டே இருக்கா, அப்படி கண்ணாலேயே பரிமாறக்கூடிய பாஷை வச்சுட்டு இருக்கா அவள். அப்படிப்பட்ட அந்த பெண்ணை, சாஞ்சல்யமான கண்களை உடைய அந்த பெண்ணை நானே கொண்டுடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ. बाष्कल उवाच राजन् चिन्ता न कर्तव्या कार्ये अस्मिन् कातरप्रिये अहम् एकः हनिष्यामि चण्डीं चञ्चललोचनाम्. उत्साहः तु प्रकर्तव्यः स्थायी भावः रसस्य च भयानकः भवेत् वैरी वीरस्य नृपसत्तम. ஸோ உற்சாக பிரகர்த்தவியகா, உற்சாகத்தை காட்டணும். போரிடல சும்மா ஏனோ தானவன் பயந்துட்டு போய் சண்டை போடப்படாது, நல்ல உற்சாகத்தோடு போடணும். ரசஸ்ய ஸ்தாயி பாவக, வீரரசம். இங்கே என்ன ரசத்தை குறிப்பிடுறார், வீரரசம். ஸோ யுத்தத்தில் வீரரசத்தோடு கூட அதை ஸ்டடியாக நிற்கணும். அந்த வீரத்தை அப்படியே பிடிச்சுண்டு தைரியமாக ஸ்தாயின்னு ஸ்திரமாக ஸ்டடியாக நின்று சண்டை போடணும் நம்ம. பயானக பவேத் வைரி. ஸோ அதாவது வீரஸ்ய பயானக பவேத் வைரி, வீரரசத்துக்கு எதிரியாக ஒரு ரசம் இருக்குது. வீரரசத்துக்கு ஆப்போசிட் ரசம் என்னது, வைரின்னு எதிரியாக ஒரு ரசம் இருக்குது, அது பயானகம். பயானகம்னு பயம். அந்த பயரசம் வீரத்துக்கு நேராக ஆப்போசிட் ரசம். பவேத்து நிருபசத்தமக, அந்த ரசம் வந்துடும். அதனால வீரரசம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பயங்கர ரசம் நெருங்காது. ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ வீரரசத்தை பிடிச்சிக்கணுங்கிற அனுப்போம். उत्साहः तु प्रकर्तव्यः स्थायी भावः रसस्य च भयानकः भवेत् वैरी वीरस्य नृपसत्तम. तस्मात् त्यक्त्वा भयं भूप करिष्ये युद्धम् अद्भुतं नयिष्यामि नरेन्द्र अहं चण्डिकां यमसाधनम्. ஸோ தஸ்மாத், ஆகவே பயம் தெக்துவா, பயத்தை விட்டுடுங்க ராஜா. ஹே பூப ராஜா, கரிஷ்யே யுத்தம் அத்புதம், நான் ஒருத்தனே போய் யுத்தம் பண்ணுறேன், அற்புதமாக யுத்தம் பண்ணுறேன் நான். நைஷ்யாமி நரேந்திரன் இந்த நரர்களுக்கு தலைவன் ராஜா. ஹே ராஜாவே, அகம் சண்டிகாம், அந்த சண்டிகையை நான் என்ன பண்ணுவேன், யமசாதனம் நயிஷ்யாமி. யமசாதனம் யமபட்டணத்துக்கு நான் அவளை அனுப்பி விடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ. तस्मात् त्यक्त्वा भयं भूप करिष्ये युद्धम् अद्भुतं नयिष्यामि नरेन्द्र अहं चण्डिकां यमसाधनम्. न बिभेमि यमात् इन्द्रात् कुबेरात् वरुणात् अपि वायोः वह्नेः तथा विष्णोः शङ्करात् शशिनः रवेः. ஸோ இவன் சொல்கிறான், யாரை பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன். யார், யமன் இருக்கான்னு எல்லாம் திக்பாலகரோட பேரெலாம் சொல்கிறான். யமன், இந்திரன், குபேரன், வருணன், வாயு, வன்னிங்கிறது அக்னி. இவா இந்த திக்பாலகர்களுக்கு அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். லோகபாலர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. விஷ்ணுகிட்ட பயம் கிடையாது, சங்கரன்ட்ட பயம் கிடையாது. சசின்னு சந்திரன், அப்புறம் ரவி, சூரியன், யாருக்கிட்டே எனக்கு பயம் கிடையாது. நான் போய் சண்டை போடுறேன். यमात् इन्द्रात् कुबेरात् वरुणात् अपि वायोः वह्नेः तथा विष्णोः शङ्करात् शशिनः रवेः.
एकाकिनी तथा नारी किं पुनः मदगर्विता अहं तां निगनिष्यामि विशिकैः च शिलाशितैः. ஸோ தனியாக இருக்கக்கூடிய பெண் ஏகாக்கினி ததா நாரி, அதுவும் பெண்ணு தனியாக வேற இருக்கா. கிம்புன அதுக்கப்புறம் என்ன வேணும், மத கர்விதா, மதம் பிடிச்ச அலையறா, ரொம்ப கர்வம் இருக்கு அவளுக்கு. அகம் தாம் நிகனிஷ்யாமி, அந்த பொம்பளையை அவளை நான் அகம் நிகனிஷ்யாமி நான் கொல்லுவேன். எப்படி, ஷிலாஷிதைஹி பிஷிகைஹி ச, ரொம்ப ஷார்ப்பாக, ஷிலாஷிதம்னா பாறையில் தேய்ச்சி 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 ஷார்பன் பண்ணியிருக்கக்கூடிய விஷிகைஹி அம்புகளால் நான் அவளை கொல்வேன். एकाकिनी तथा नारी किं पुनर्मदगर्विता अहं तां निहनिष्यामि विशिकैः च शिलाशितैः. पश्य बाहुबलं मे अद्य विहरस्व यथा सुखं भवता अत्र न गन्तव्यं सङ्ग्रामे अपि अनया समम्. ஸோ மே அத்யா, எனக்கு என்னுடைய இந்த பாகுபலம், என்னுடைய தோல் பலத்தை பாருங்க, இன்றைக்கி நீங்கள் பார்ப்பேன். விகரஸ்வ யதா சுகம், சந்தோஷமாக இருங்கோ, நீங்கள் சுகமாக இருங்கோ, விகரஸ்வ சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பாட்டு. பவதா அத்திர ந கந்தவ்யம் சங்கிராமே அனையா சமம், அவளுக்கு சமமாக நீங்கள் போய் சண்டை போடக்கூடாது. நான் முதல்ல போகிறேன், நீங்கள் இப்போ உடனே சண்டைக்கு போகிறேன்னு ரெடியாக நிற்காதீங்கோ. அனையா சமம், இவளோடு கூட பவதா உங்களால் ந அத்திர கந்தவ்யம் சங்கிராமே, அந்த போரில் நீங்கள் அவளோட கூட தனியாக போய் சண்டை போட வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லி முடிக்கிறான். யார், இந்த பாஷ்கலன். पश्य बाहुबलं मे अद्य विहरस्व यथा सुखं भवता अत्र न गन्तव्यं सङ्ग्रामे अपि अनया समम्. व्यास उवाच एवं ब्रुवती राजेन्द्र बाष्कले मदगर्विते प्रणम्य नृपतिं तत्र दुर्धरः वाक्यम् अब्रवीत्. ஓகே, ஸோ வியாசர் இப்போ சொல்லிட்டு இருக்கார், இவ்வாறு இந்த இவன் பாஷ்கலன் இவ்வாறு பாஷ்கலே மதகர்வித்தே, அவன் ரொம்ப மதம் பிடிச்சி அலையிறான், சண்டை போடுறேன், நான் கொள்றேன்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ மதம் பிடிச்சி அலையிறான். அப்படிப்பட்ட அந்த பாஷ்கலன் சொல்லப்பட்ட பொழுது ராஜேந்திரன் ராஜாவிடம் சொல்ல போது நிருபதிம் பிரணம்ய, அந்த ராஜாவை வணங்கி துர்தரன், இப்போ அடுத்த ஆள், ஏற்கனவே துர்முகன் பேசியிருக்கான், இப்போ துர்தரன் ஒருத்தன் பேசுகிறான். வாக்கியம் அப்ரவீத், அந்த மந்திரி ராஜாவை பார்த்து சொன்னான். व्यास उवाच एवं ब्रुवती राजेन्द्र बाष्कले मदगर्विते प्रणम्य नृपतिं तत्र दुर्धरः वाक्यम् अब्रवीत्. ராஜேந்திரம்னு இருக்கா, ராஜேந்திரான்னு இருக்கா? ராஜேந்திரன் இருக்குமா? ராஜேந்திரான்னு ஜனமேஜயான்னு எடுத்துக்கணும், ராஜேந்திரம்னு சொன்னால் மகிஷன்னு எடுத்துக்கணும். புளியை போட்டால் அர்த்தம் வேறு. ஓகே, பரவாயில்ல, ரெண்டுமே. திரானா ஹே ஹே ஜனமேஜயா, இப்படி பாஷ்கலன் பேசும்போது அப்படி எடுத்துக்கணுங்க. ओके महिष अहं विजेष्यामि देवीं देवविनिर्मिताम् अष्टादश भुजां रम्यां कारणाच्च समागताम्. துர்தனன் சொல்கிறான், மகிஷா, ஹே ராஜா மகிஷனே, அகம் விஜேஷ்யாமி தேவியும், நான் போய் ஜெயிக்கிறேன் அந்த தேவியை. தேவ விநிர்மிதாம் தேவி, யார், தேவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த தேவியை நான் விஜேஷ்யாமி, நான் ஜெயிப்பேன். அஷ்டாதச புஜாம், அவளுக்கு 18 கைகள் இருக்குது. ரம்யமாக இருக்கா பார்க்குறதுக்கு. காரணாச்ச சமாகதம், ஏதோ ஒரு காரணத்தோடு வந்திருக்கா. என்ன காரணம் நமக்கு கிளியராக புரிய மாட்டேங்கிறது, எதுக்கு திடீர்னு நம்மளோட சண்டை வர்றான்னு புரியலை. ஸோ காரணத்தோடு கூட வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணை நான் ஜெயிப்பேன். दुर्धर उवाच महिष अहं विजेष्यामि देवीं देवविनिर्मिताम् अष्टादश भुजां रम्यां कारणाच्च समागताम्. राजन् भीषयितुं त्वां वै माया एषा निर्मिता सुरैः विभीषिका इयं विज्ञाय त्यज मोहं मनोगतम्. ஹே ராஜன், பீஷயிதும் துவாம், ஒன்றை பயப்படுத்துறதுக்கு வேண்டியதான் வந்திருக்கா. மாயா ஏஷா, இவ்வளோ ஒரு மாயையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கா தேவர்களால். இந்த பெண்ணு நிர்மிதா சுரைகி, தேவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்காள், ஏற்படுத்தப்பட்டிருக்கிறாள் இந்த ஒரு மாயா சக்தி. விபீஷிகாயம், பயப்படுத்தக்கூடிய மாயை இது. விபீஷிகாங்கிறது அந்த மாயையோட பேர்.
இல்லையா? ஏற்கனவே சாம்பரி மாயான்னு சொன்னா இவளை தமஸ் குணத்தோடு கூடிய சாம்பரி மாயாவாக வந்திருக்கிறாள்னா இந்த இடத்துல விபீஷிகா மாயான்னு பெயர் கொடுக்குறாள். பயப்படுத்தக்கூடிய மாயையாக இவள் வந்திருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுங்கோ. விஜ்ஞாய இவளை அறிந்து கொண்டு தியஜமோகம் மனோகதம், இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேளே, ஒரு மோகத்தில் ஆழ்ந்து கடந்தேளே, அதை விட்டுடுங்கோ. இவள் பயப்படுத்தக்கூடிய ஒரு மாயை தான் இவள்னு புரிஞ்சுங்கோன்னு சொல்கிறான் துர்தரன். राजन् भीषयितुं त्वां वै माया एषा निर्मिता सुरैः विभीषिका इयं विज्ञाय यजमोहं मनोगतम् राजनीतिः इयं राजन् मन्त्रिकृत्यं तथा शृणु सात्विका राजसाः केचित् तामसाश्च तथा अपरे. இன்னும் ஒரு லைன் படிங்க. मन्त्रिणः त्रिविधा लोके भवन्ति दानव अधिप. ஹே ராஜன், ஹே மகிஷாசுரனே, ராஜநீதி இதான் ராஜநீதி. நான் சொல்கிறேன், மந்திரி கிருத்தியம் ராஜநீதி, மந்திரிகளால் செய்யக்கூடிய ராஜநீதியை பற்றி நான் இப்போ பேச போகிறேன். நீ கேளு, ததா சுணு, கேளு. சாத்விகா ராஜசா கேச்சி தாமசாஷ, அதாவது மந்திரிகள் 3 விதமாக இருக்கா. சாத்விக மந்திரிகள் இருக்கா, ராஜசா மந்திரிகள் இருக்கா, அப்புறம் தாமச மந்திரிகள் இருக்கா. அப்படிப்பட்ட குணங்களால் பிரிவுபடுறா இவா 3 பேரும். அப்பரே அப்படி 3 விதமாக இருக்கா மந்திரிகள். மந்திரினகா திரிவிதா லோகே, அப்படி 3 டைப்பு. பவந்தி தானவ அதிப, தானவர்களுக்கு அதிபனாக இருக்கக்கூடிய ராஜாவே மந்திரிகள் 3 விதம்னு சொல்கிறான். राजनीतिः इयं राजन् मन्त्रीकृत्यं तथा शृणु सात्विका राजसा केचित् तामसाश्च तथा अपरे मन्त्रिणाः त्रिविधा लोके भवन्ति दानव अधिप. मन्त्रिणः ओके भाई मन्त्रिणाः सात्विकाः प्रभुकार्याणि साधयन्ति स्वशक्तिभिः आत्मकृत्यं प्रकुर्वन्ति स्वामिकार्याविरोधतः एकचित्ता धर्मपरा மந்திரசாஸ்திர விசாரதாக. சாத்விகர்கள் ஆகப்பட்ட சத்துவகுணத்தோடு கூடிய மந்திரிகள் அவன் பிரபு காரியாணி சாதயந்தி, பிரபுவுடைய காரியத்தை, தன்னுடைய தலைவனோட காரியத்தை சாதிக்கிறார்கள். ஸ்வசக்திபிகி, தங்களுடைய சக்தியால் தன்னுடைய எஜமானுடைய காரியத்தை சாதித்து கொடுக்குறா. ஆத்மகிருத்தியம் பிராகுர்வந்தி, சுவாமி காரிய அவிரோதத்தக, சுவாமி காரியத்துக்கு கேடு வராத மாதிரி தன் காரியத்தை சாதிச்சுப்பான். ராஜாவோட காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்பா, தன் காரியத்தை செகண்டரியாக வச்சுப்பா, தன்னோட காரியத்தையும் சாதிச்சுப்பா, ராஜாவோட காரியத்தையும் சாதிச்சு கொடுப்பா. ஏகச்சித்தா, அப்படி ஒரே ஒரு முயற்சியோடு ஒரே சித்தமாக ஒருமுகப்பட்ட புத்தியோடு கூட தர்மத்தை ஃபாலோ பண்ணி, தர்மபராக தர்மத்தை ஃபாலோ பண்ணி, மந்திர சாஸ்திர விசாரதாக. ஸோ மந்திரம்னா மந்திராலோசனை, அந்த சாஸ்திரத்தை அறிந்தவர்கள். அப்படிப்பட்ட மந்திரிகள் எப்போவுமே ராஜாவோட காரியத்தை விரோதம் இல்லாமல் தான் தன் காரியத்தை பார்த்துப்பா. அவர்கள் சாத்வீக மந்திரிகள். सात्विकाः प्रभुकार्याणि साधयन्ति स्वशक्तिभिः आत्मकृत्यं प्रकुर्वन्ति स्वामिकार्य अविरोधतः एकचित्ता धर्मपरा मन्त्रशास्त्र विशारदाः. राजसा भिन्नचित्ताश्च स्वकार्यनिरताः सदा कदाचित् स्वामिकार्यं ते प्रकुर्वन्ति यदृच्छया तामसा लोभनिरताः स्वकार्यनिरताः सदा. प्रभुकार्यं विनाश्य एव स्वकार्यं साधयन्ति ते. ஸோ அதாவது 2 படிச்சிருக்கலாம், இட்ஸ் ஓகே. ராஜசா பின்ன சித்தாஷா, ராஜசர்கள் ராஜச குணத்தோடு கூடிய ரஜோகுணத்தோடு கூடிய மந்திரிகள், அவர்களுடைய சித்தம் வேறு மாதிரி. அவள் எப்படின்னா ஸ்வகாரியம் நிறுத்தாக, தன் காரியத்தில் முக்கியமாக குறியாக இருப்பாள், தன்னோட காரியத்தை நடத்திக்கிறதுலாம் குறியாக இருப்பாள். ஸ்வகாரிய நிறுத்தாக, தன் காரியத்தில் ஈடுபாடோடு இருப்பார்கள் ஆல்வேஸ். கதாச்சித், எப்போவாவது சுவாமி காரியத்தையும் பார்க்கலாமே, அவர் ஏதோ வேலை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு அவள் ராஜாவோட காரியத்தை சுவாமி காரியம் பிரகுருவந்தி எதிர்ச்சையா,
எதேச்சியாக பண்ணுவாளே தவிர தங்காரியத்தில் தான் ரொம்ப ஸ்டெடியாக இருப்பா. அப்படிப்பட்டவர்கள் ராஜச மந்திரிகள். அதே மாதிரி தாமச குணம் படைத்த மந்திரிகள் எப்படி இருப்பா? லோப நிரதாக, என்ன காரியம் பண்ணினாலும் ஏதாவது ஆதாயம் இருந்தால் தான் பண்ணுவாவா, இல்லாட்ட பண்ணவே மாட்டா. ஸோ லோப நிரத்தாக, பேராசை உடையவர்கள். ஸ்வகாரிய நிரத்தாக சதா, அவளும் தங்காரியத்திலே தான் குறியா இருப்பா. பிரபு காரியம் வினாஷியவ, அவனோட காரியம் தடப்பட்டாலும் காரியம் இல்லை. சுவாமி காரியம் ஒன்று சொல்லிவிட்டார், அதை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் அதை பண்ணினா என் காரியம் நடக்காதுங்கிற ஒரு கண்டிஷன் வந்தால் ராஜாவோட காரியத்தை விட்டாலும் விட்டுடுவா, தன்னுடைய பிரபுவோட காரியத்தை விட்டாலும் விட்டுடுவா. வினாஷியேவ, அதை நாசமாக்கினா கூட தங்காரியத்தை நடத்திப்பா. ஸ்வகாரியம் சாதயந்தித்தே, தன்னுடைய காரியத்தை நடத்துவார்கள். இவர்கள் பிரபுக்கு ஒரு லாயலாக இருக்க மாட்டா. இவர்கள் தாமச குண மந்திரிகள். राजसा भिन्नचित्ताश्च स्वकार्यनिरताः सदा कदाचित् स्वामि कार्यन्ते प्रकुर्वन्ति यदृच्छया तामसा लोभनिरताः स्वकार्यनिरताः सदा प्रभुकार्यं विनाश्य एव स्वकार्यं साधयन्ति ते सम्मयेते विविद्यन्ते परैः तु परिवञ्चिताः सचिद्रं शत्रुपक्षीयान् निर्दिशन्ति गृहस्थिताः. ஸோ சமயே, அதாவது பரைஹீது பரிவஞ்சிதாக, இந்த தாமச குணமுடைய மந்திரிகள் என்ன பண்ணுவாளாம்? பிறரால், பரைகின பிறரால், மற்றவர்களால், அது எதிரியோட நாட்டில் போய் ஒற்றர் வேலை பார்க்குற வச்சா அவன் ஏதாவது காசு கொடுத்தா அவள் சைடில் போயிடுவான். ஸோ அப்படி பரிவஞ்சிதாக, வஞ்சிக்கப்பட்டவர்களாக. என்ன வஞ்சிக்கிறாவா? நிறைய பணம் தரேன், உன்னோட ராஜாவோட ரகசியத்தில் வீக்னஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லுன்னு கேட்பான். ஸோ அப்படி பிறரால் வஞ்சிக்கப்பட்ட அந்த மந்திரிகள் தாமச குண மந்திரிகள். சமயத்தே விபித்தியந்தே, கரெக்டான சமயத்தில் பிளவுபடுத்தி விடுவா, எதிரிகளோடு சேர்ந்து விடுவான். ஸோ விபித்தியந்தே, பேதப்பட்டு விடுவார்கள். தன்னுடைய ராஜாவை ஏமாத்துறதுக்கோ கொல்றதுக்கோ தயங்க மாட்டா. அப்பேற்பட்டவர்களாக இந்த தாமச மந்திரிகள் ஆகிவிடுவார்கள். ஸ்வச்சித்ரம் சத்ருபட்சியான் நிர்திஷந்தி, தன்னுடைய வீக்னஸை, தன்னுடைய வீக்னஸ் என்ன, ராஜாவோட வீக்னஸ், தன்னுடைய ராஜாவோட வீக்னஸை சத்ரு பட்சியான், எதிரிப்படைகள்கிட்ட, எதிரி ராஜா கிட்ட போய் நிர்திஷந்தி சொல்லி கொடுத்துருவா. இதெல்லாம் தான் அவனோட வீக்னஸ்ஸு அப்படின்னு அவங்ககிட்ட போய் நிர்தேசம் பண்ணி சுட்டி காட்டி சொல்லி விட்டுவார்கள். கிரகஸ்திதாக என்னது, இங்கே இருப்பா, அதாவது இந்த ராஜாட்டியே இருப்பா, இந்த ராஜா கூடயே இருக்கிற மாதிரி இருந்துட்டு எதிரி நாட்டுக்கு சகல விஷயத்தையும் இந்த தள்ளி விட்டுடுவா. தன்னை எப்படி இந்த ராஜாவை கொல்லணுங்கிற விஷயத்துலையும் அவள் காட்டி கொடுத்துருவா. समयेते विभिद्यन्ते परैः तु परिवञ्चिताः स्वचित्रं शत्रुपक्षीयान् निर्दिशन्ति गृहस्थिताः. कार्यभेदकरा नित्यं कोशगुप्तासिवत् सदा सङ्ग्रामे अथ समुत्पन्ने भीषयन्ति प्रभुं सदा. கோஷகுப்த அசிவத் ததா சதா, அசிவத் காரியபேதகரா நித்தியம், எப்போவுமே காரியத்தை கெடுக்கக்கூடியவா. காரியத்தை நல்லபடியாக முடிக்க மாட்டா, சாதிக்க மாட்டா, எதிரியாக முடிச்சு அதை கெடுக்குறா. ஸோ காரிய பேதகரா நித்தியம், பேதப்படுத்தி விடுவார்கள். எப்படின்னா கோஷகுப்த அசிவத் சதா, உரைக்குள் இருக்கிற கத்தி போல வெளியில் தெரியாது. இவளோட குணம் எப்படின்னு, உரைக்குள்ளே இருக்கிற கத்தி அது யாருக்கு சட்டுன்னு தெரியாது, கத்தி இருக்கா இல்லையா, வெறும் உரையாக இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ஸோ உரையில் மறைத்து வைக்கப்பட்ட கத்தி போன்றவர்கள் இவர்கள்லாம், காரியத்தில் கெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள். சங்கிராமே அதை உற்பன்னேன்னு ஏற்பட்டு போர் ஏற்பட்டு விட்டது. அப்போது பீஷயந்தி பிரபும் சதா, ஸோ தன்னுடைய பிரபுவிக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவ எப்போ நம்மளை காலவாருவான்னு தெரியாதுங்கிற மாதிரி அந்த ராஜா பயந்துட்டே இருக்கணும் இவாளை பார்த்து. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆள்களும் மந்திரிகள் இருப்பார்கள். ஸோ ராஜா இவாளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் முதல்ல. कार्यभेदकरा नित्यं कोशगुप्त असिवत् सदा सङ्ग्रामे अथ समुत्पन्ने भीषयन्ति प्रभुं सदा. विश्वासः तु न कर्तव्यः तेषां राजन् कदाचन विश्वासे कार्यहानिः स्यात् मन्त्रहानिः सदैव हि. ஸோ விஸ்வாசத்து ந கர்த்தவியக தேஷாம், அவர்களை நம்பக்கூடாது. இந்த தாமச மந்திரிகள்னு சில பேர் செலக்ட் பண்ணி தெரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் அவர்களை இந்த மாதிரி காரியங்களுக்கு நம்பவே கூடாது. தேஷாம், அவர்களை ராஜன் கதாச்சன, ஒரு பொழுதும் ராஜான் அவளெல்லாம் நம்பக்கூடாது. விஸ்வாசே காரியஹானிகி, அப்படி நம்பினா காரியம் கெட்டு போயிடும்.
காரியம் ஹானி ஆகிடும். ஹானின்னா நஷ்டம், காரியம் நஷ்டமாயிடும். சியாத் மந்திரஹானி சதைவிகி. அதே மாதிரி அவாக்கிட்ட போய் மந்திராலோசனை பண்ணினேன்னா அந்த மந்திராலோசனையும் ஒன்று நம்ம காரியத்தை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்குமே தவிர அது நன்மை பயக்காது. ஸோ எல்லாருக்கிட்டையும் மந்திராலோசனை பண்ணாதவங்க, மந்திரிகள்கிட்ட கூட செலக்டிவாக பார்த்து தான் நீங்கள் மந்திராலோசனை பண்ணணும்னு இந்த துர்தரன் எடுத்து சொல்லிட்டு இருக்கான் ராஜாட்ட. विश्वासः तु न कर्तव्यः तेषां राजन् कदाचन विश्वासे कार्यहानिः स्यात् मन्त्रहानिः सदैव हि कलाः किं किं न कुर्वन्ति विश्वस्ता लोभतत्पराः तामसाः पापनिरताः बुद्धिहीनाः शटाः तथा. ஸோ விஸ்வஸ்தாக கலாகா, நம்பிக்கைக்குரியவர்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அதாவது ராஜா நம்பிட்டு இருக்கார். அப்படி விஸ்வாசத்தோடு இருக்கக்கூடிய ராஜாவை கலாகா வஞ்சகர்கள் கிம் கிம்ன குர்வந்தி, என்னதான் பண்ண மாட்டா, நம்பின ராஜாவையே ஏமாத்துவாய்வா. லோப தத்பராக, எங்கே பணம் கிடைக்கிறதோ, எங்கே நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை தரேன்னு ஏமாத்துறனோ அவங்ககிட்ட போய் அந்த லோபத்தினால தாமசாக பாப நிறத்தாக, தாமச புத்தியோடு கூடியவர்கள் இவர்கள். பாப நிறத்தாக, பாபத்தை பண்ண பயப்படவே மாட்டா, தன்னோட ராஜாவை காட்டி கொடுக்க கூட தயங்க மாட்டா. அப்படி பாபத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். புத்திஹீனாக, புத்தி கெட்டவர்கள். ஷட்டாக, ஏன்னா புத்தி ஏன் இல்லை, எதிரி நாட்டு ராஜா இவனை நம்புவனா, தன்னோட ராஜாவையே நம்பிக்கை துரோகம் பண்ணினவன் இவனை போய் நம்ம நம்பலாமான்னு அவன் இவனை எல்லாம் வாங்கிட்டு இவனை கொல்லுவனவன். அதனால இவளுக்கு புத்தியும் கிடையாது. ஷட்டாகா, கேடு கட்டவர்கள்ங்கிறார். ததா, அப்படிப்பட்டவர்கள் இந்த தாமச மந்திரிகள், ரொம்ப ஜாக்கிரதைன்னு எச்சரிக்கை பண்ணுறான் துர்தரன். कलाः किं किं न कुर्वन्ति विश्वस्ता लोभतत्पराः तामसाः पापनिरता बुद्धिहीनाः शटाः तथा. तस्मात् कार्यं करिष्यामि गत्वा अहं रणमस्तके चिन्ता त्वया न कर्तव्या सर्वथा नृपसत्तम. நிருபசத்தம, சிறந்த ராஜாவே, ஆகவே தஸ்மாத், ஆகவே காரியம் கரிஷ்யாமி கத்வா அகம், நான் போய் காரியத்தை முடிக்கிறேன். ரணமஸ்தகே, போர் முனையில், மஸ்தகம்னா தலைன்னு அர்த்தம் ஆரம்பில, இங்கே என்ன போர் முனை, போர் முனையில் போய் நான் நின்று காரியத்தை சாதிக்கிறேன். சிந்தா துவையான கர்த்தவ்யா, உன்னால் நீ கவலையே படாதே, சர்வதா நிச்சயமாக நீ கவலையே பட வேண்டாம், நான் போய் காரியத்தை சாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் துர்தரன். तस्मात् कार्यं करिष्यामि गत्वाहं रणमस्तके चिन्ता त्वया न कर्तव्या सर्वथा नृपसत्तमा. गृहीत्वा तां दुराचाराम् आगमिष्यामि सत्वरः पश्यामि अद्य बलं धैर्यं प्रभुकार्यं स्वशक्तितः. ஸோ துராச்சாராம் தாம், ஆச்சாரம் இல்லாதவள், கேடுகட்டவள்னு சொல்கிறார் தேவியை பார்த்து. ஸோ அந்த துராச்சாரியான அந்த இருக்கக்கூடிய அந்த பெம்பளையை, தாம் அவளை, கிரகித்துவா அவளை இழுத்துண்டு, சத்வரக ஆகமிஷாமி உடனடியாக நான் கூட்டிட்டு இழுத்துன்னு வந்துடுறேன், அவளை வந்து விடுகிறேன். பஷ்யமே அத்திய பலம், என்னுடைய பலத்தையும் தைரியத்தையும், பிரபு காரியம் ஸ்வசக்தி தகா, பிரபுவுடைய காரியத்தை நான் எப்படி சாதிக்கிறேங்கிறத, ஸ்வசக்தி தகா, என்னுடைய சக்திக்கு உட்பட்டபடி நான் எப்படி அதை சாதிக்கிறேங்கிறத, பஷ்ய நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் பார்ப்பேன் என்னுடைய சக்தியை. गृहीत्वा तां दुराचारम् आगमिष्यामि सत्वरः पश्य मे अद्य बलं धैर्यं प्रभुकार्यं स्वशक्तितः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देवी पराजय करणाय दुर्धर प्रबोधवचनं नाम 12ोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु.